அல்லேலூயா. தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளில் மீண்டும் ஒருமுறை உங்களோடு சேர்ந்து தேவனை மகிமைப்படுத்தும்படியாய், அந்த காரியங்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ளும்படியாய் தேவன் தந்த கிருபைக்காய் நான் தேவனுக்கு துதி செலுத்துகிறேன். அல்லேலூயா. அன்புக்குரிய யாவருக்கும் இரட்சகரும் ஆண்டவருமாகிய இயேசுவின் நாமத்தினால என் அன்பின் நல்வாழ்த்துக்கள். அல்லேலூயா. இந்த நாளில் உலகம் முழுவதும் இயேசுவின் உயிர்த்தெழுதலை நினைவு கூறுகிற ஒரு சூழ்நிலையில நாம் இருந்து கொண்டிருக்கிறதுனால அந்த காரியங்களை குறித்து சில காரியங்களை நாம் சற்று ஆழமாக நம்ம சிந்திக்கணும். நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கையில் 2-3 முக்கியமான நாள் இருக்கு. ஒன்று, இயேசுவனுடைய பிறப்பு. இருளில் இருக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை காணும்படியாய் தேவன் அவரை இந்த உலகத்துக்கு அனுப்பின அந்த நிகழ்வு. 2வது, அகில உலகத்தின் பாவ நிவாரண பலியாய் சிலுவையிலே பலியாகி 2000 ஆண்டுகளாய் ஆத்மாக்களை மீட்டு கொண்டிருக்கிற அந்த நிகழ்வு. 3வது, உலக தொடக்கம் முதல் இதுவரை மரித்தோரிலிருந்து எழுப்பப்பட்டு பிதாவாகிய தேவனுடைய வலது பார்சத்தில் வீற்றிருக்கிற இயேசுவின் உயிர்த்தெழுதலையும் அதன் மூலம் நாம் அடைய போகிற மேன்மைகளையும் நினைக்கிறதான ஒரு முக்கியமான நிகழ்வு இனி வருகை இருக்கிறது. அது அடுத்த விஷயம். சரி, இப்போ ஆண்டவருடைய உயிர்த்தெழுதலின் அனுபவத்திலிருந்து சில விஷயங்களை நாம் தியானிப்போம். தேவன் நமக்கு உதவி செய்வாராக. லூக்கா 24ஆம் அதிகாரம் 5-6 வசனத்தில், பயப்பட்டு தரையை நோக்கி நிற்கையிலே அந்த 2 தூதர்களும் அவர்களை நோக்கி, உயிரோடு இருக்கிறவர்களை நீங்கள் மரித்தோரிடத்தில் தேடுகிறது என்ன? அவர் இங்கே இல்லை, அவர் உயிர்த்தெழுந்தார். அல்லேலூயா. உயிரோடு இருக்கிறவரை எதுக்கு இந்த மரித்த கல்லறையில் தேடுறீங்க? அவர் தான் சொன்னபடியே உயிர்த்தெழுந்தார் என்ற மிக முக்கியமான ஒரு செய்தியை நாம் விசுவாசிக்கிறோம். அதை இந்த நாளிலே நாம் நினைவு கூறுகிறோம். அல்லேலூயா. லூக்கா 24ஆம் அதிகாரம் 36-40 வரை போன சீஷர்கள் நடுவில் அவர் எழுந்து நின்று, அவர் வந்து நின்று எல்லாரும் பயப்படுறாங்க. அவர் சொல்றார், பயப்படாதுங்க, நான் தான் வந்திருக்கேன், சொன்ன மாதிரி உயிர்த்தெழுந்து வந்திருக்கேன், எனக்கு எலும்பு சதை இருக்கு, ஒரு மகிமையான சரீரத்தோடனே வந்திருக்கிறேன்னு சொல்றார். வெளிப்படுத்தல் 1:18, மரித்தேன் ஆனாலும் இதோ சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன் என்று சொல்லி பறை சாற்றி கொண்டு 2000 ஆண்டுகளை கடந்து செயல்பட்டு கொண்டிருக்கிறதை நாம் நன்றாக அறிந்திருக்கிறோம். அல்லேலூயா. இயேசுவின் உயிர்த்தெழுதலை நம்புறவங்களும் நம்பாதவங்களும் இருக்கிறாங்க, இருந்துட்டு போட்டோம். ஆனால் நம்புறவங்களுக்கு நாம் எப்படி நம்பணுங்கிறது தான் முக்கியமான செய்தி. நீங்கள் 1 கொரிந்தியர் 15-19-20 சொல்லுது, இம்மைக்காக மாத்திரம் நாம் கிறிஸ்துவின் மேல் நம்பிக்கை உள்ளவர்களாக இருந்தால் எல்லா மனுஷரை பார்க்கிலும் நாம் பரிதாபத்துக்குரியவர்களாக இருப்போம். கிறிஸ்துவோ மரித்தோரிலிருந்து எழுந்து நித்திரை அடைந்தவர்களில் முதற் பலனானோர். அப்புறம் நீங்கள் தொடர்ந்து வாசித்தா, அவனவன் தந்தன் வரிசையிலே உயிர்ப்பிக்கப்படுவான். கர்த்தருடையவர்கள் உயிர்ப்பிக்கப்படுவார்கள். நல்ல கவனிக்கணும், இயேசு உயிர்த்தெழுந்துட்டாருங்கிறதுல முக்கியம், நம்மையும் அதுபோல உயிரோட எழும்ப பண்ணுவார் என்பது நமக்கு முக்கியம். அல்ல இல்லையா? அவர் உயிர்த்தெழுந்தா நமக்கு என்ன நன்மை? நம்மையும் உயிரோட எழும்ப பண்ணுவார் என்கிற விசுவாசம், நம்பிக்கை உங்களுக்கு எனக்கு இல்லைன்னா நாம் எல்லா மனுஷரை பார்க்கலும் பரிதாபத்துக்குரியவர்கள். இப்போ புரிச்சு இல்லையா? இதுதான் முதலாவது விஷயம். அதாவது இன்றைக்கு ஞாயிற்றுக்கிழமை, இன்றைக்கு கர்த்தருடைய நாள் அப்படின்னு சொல்வாங்க. வழக்கமாக ஓய்வு நாளுங்கிற சொல்கிறது யூத வழக்கப்படி 6 நாள் தேவன் வானத்தை பூமியும் படைச்சார், 7ஆம் நாளில் ஓய்ஞ்சிருந்தார். அந்த நாளை பரிசுத்தமாக்கினார். அதை ஓய்வு நாளை ஆசரிக்கும்படி நியாயப்பிரமாணத்தில் எழுதி கொடுத்தார் என்பது நமக்கு தெரியும். அந்த அடிப்படையை வச்சுட்டு இப்போ செவன்த் டே அட்வென்டிஸ்ட்னு நமக்கு சில சகோதரர்கள் உண்டு. அவங்க 7ஆம் நாளில் தான் ஓய்ஞ்சிருக்கணும், அது ஆமாம் அது அப்படின்னு சொல்லி அவங்க அந்த நாளை முக்கியப்படுத்தி ஞாயிற்றுக்கிழமை எல்லா சர்ச்செல்லாம் போட்டுருவாங்க. சரி, அது அவங்க புரிதல், புரிஞ்சதான் செய்கிறேன், நம்ம ஒன்றும் அவமரியாதை செய்யலை. நமக்கு ஆண்டவர் ஒன்றை படிப்பிச்சிருக்கிறார், அதை நாம் நினைக்கணும்ல. என்னன்னு கேட்டால், 6 நாளில் வானம் பூமியை படைச்சி 7ஆம் நாள் ஓஞ்சிருந்தாருங்கிறது தாங்க அடிப்படை, சந்தேகம் கிடையாது. அந்த அடிப்படையில் தான் ஓய்வு நாள் வருது. 6 நாள் வேலை செய்ய 7ஆவது நாள் ஓஞ்சிருன்னு சொன்னதும் உண்மைதாங்க, சந்தேகம் கிடையாது. ஆனால் என்ன பிரச்சனைன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் முதல்ல ஒரு வானம் பூமியை படைச்சி நல்லதென்று கண்டாருன்னு ஆதியாமத்தில் படிக்கிறீங்கல்ல. அப்புறம் ஆதாம் ஏவாள் சாத்தாமின்னால போனனால அவர் வாயினாலே ஒரு வார்த்தை சொல்லிட்டாரு. அது ஆதியாமம் 3:17 இருக்கு. பூமி உன்னிமித்தம் அண்ணா கிடக்கு, பூமி உன்னிமித்தம் சாபிக்கப்பட்டிருக்குன்னு சொல்லிட்டார். சரி, அப்படின்னாலும் அந்த ஓய்வு நாளை நினைக்கிட்டேன்னு சொல்லி யூதர்களுக்கு அவங்களுக்கு நியாயப்பிரமாணம் கொடுத்தா
அவங்க ஆண்டவரை எரிச்சல் ஊட்டுனதுனால அவர் சொல்லிட்டார், நீங்க ஏசாயா 65:17, இதோ புதிய வானத்தையும் புதிய பூமியையும் சிருஷ்டிக்கிறேன். முந்தினவிலே நினைக்கப்பட்டதில்லை, மனசுல தோன்றதில்லை. அடிப்படை புரிஞ்சுட்டான். படைச்சது உண்மைதாங்க, ஆசீர்வச்சது உண்மைதாங்க, சபிச்சதும் உண்மைதாங்க, யூதர்களுக்கு கொஞ்ச காலம் அதை நினைங்கன்னு சொன்னதும் உண்மைதாங்க. அவங்க தேவ சித்தம் செய்யாமல் சாத்தானுக்கு பின்னால் போய் எரிச்சல் விட்டுறதுனால எரிசலையுமே உடச்சிட்டாருங்க. எரேமியா 52:12 எல்லாம் உடச்சி ஓய்வு நாள வேண்டாம், ஒன்றும் வேண்டாம், ஓடி போங்கடான்னு சொல்லிட்டார். அப்புறம் சொல்லிட்டார், நான் புதிய வானம் புதிய பூமி படைக்கிறேன், பழச நினைக்க மாட்டேன். என்ன வார்த்தை? பழசுன்னு மனசுல சரியா, டாக்டரின் வேத அடிப்படை சரியா இருக்கு, இனி நினைக்க மாட்டேன்னு சொல்லிட்டார். நம்பர் 1. அப்புறம் இயேசு வந்தார், மனசை பரலோகத்துக்கு நேர திருப்புன்னு சொன்னார், பூலோகத்துக்கு நேர திருப்பாத. மத்தேயு 4:17. அப்புறம் யோவான் 14:2-3 வரும்போது சொல்வார், ஒரு ஸ்தலத்தை பரலோகத்தில் உண்டாக்க போறேன். அல்லேலூயா. பிதாவின் வீட்டில் பரலோகத்தில் தான் உங்களுக்கு ஒரு ஸ்தலத்தை ஆயுதம் பண்ணுவேன். நான் இங்கே இருக்க மாட்டேன், அங்கே இருக்கும்படி உங்களை கூட்டிகிட்டு போறக்க வருவேன். சரிதானா? அது 2 பேதுரு 3:13. தேவன் இப்போ இருக்க வானம் பூமி அக்கினிக்கிரியா வச்சிருக்கு, பஞ்சபூதங்கள் வெந்து போயிடும், தேவ நீதி வாசமா இருக்கும், புதிய வானங்களும் புதிய பூமியும் உண்டாகும் என்று நீங்க எதுக்கு காத்திருக்குதிய? பழைய வானம் பூமிக்கு காத்திருக்கவிய. பழைய ஓய்வு நாள் 6 நாளில் படைச்சார், 7 நாள் ஒழிஞ்சிருது. அப்போ பழைய வானம் பூமிக்கு காத்திருக்கவிய. இப்போ புதிய வானம் பூமிக்கு காத்திருக்கவர்களுக்கு அதை முக்கியப்படுத்த முடியாது, அதை மறந்தாச்சுல்ல, சொல்லிட்டார்ல. ஒரு சின்ன எக்ஸ்பிளனேஷன். ஸோ 21:1 வெளிப்படுத்தல், புதிய வானம் புதிய பூமி உண்டாயிற்று, முந்தின இருந்த இடம் காணல. எப்படியும் காணலையா? 3ஆம் வசனத்தில் மனுஷனுடைய மத்தியிலே தேவனுடைய வாசஸ்தலம் இருக்கிறது, தேவனும் தேவ பிள்ளைகளாக இருப்பாங்க. 4ஆம் வசனத்தில் கண்ணீர் யாவையும் துடைப்பார், மரணம் இல்லை, துக்கம் இல்லை, அலறி அழ வேண்டிய அவசியம் கிடையாது, நான் எல்லாத்தையும் புதுசாக்குறேன். சரிதானா? உங்களுக்கு எது வேணும்? பழைய பூமி வேணுமோ? அதான் உபாகமம் 28-14 வசனத்தில் பூமியின் உயர்ந்த ஸ்தானத்துக்கு ஏற்ற வரணும். பிரசங்கமாக ரொம்ப பேசுகிறாங்க இல்லை, பூமியின் உயர்ந்த ஸ்தானத்துக்கு ஏறணும், அப்புறம் ராஜாக்களின் கல்லறையில் புதைக்கணும். சரிதானே? அப்படி தானே அங்கே இருக்கிறது. உனக்கு அது போதோன்னா நீங்கள் ப்ளஸில் போங்க. இது புதிதும் ஜீவனமான மார்க்கம், புதிய சிருஷ்டி, புதிய வானம் பூமி, புதிய சரீரம், புதிய மகிமை, சாவாமை, நித்திய கன மகிமை, சந்தோஷம், கண்ணீர் இல்லாத ராஜ்யம். இது வேணும்னு உள்ளவங்க இயேசு உயிர்த்தெழுந்த நாளாகிய வாரத்தின் முதலாவது நாளை கர்த்தருடைய நாள் என்று நினைவு கூறுகிறார்கள். அல்லேலூயா. இதுதான் ஆதி திருச்சபை வழக்கம். அதனால தான் யோவான் சொல்றார், கர்த்தருடைய நாளில் நான் ஆவிக்குள்ளானேன். அல்லேலூயா. அப்போ ஞாயிற்றுக்கிழமை காலையில் வந்தோன்னா நமக்கு ஒரு உணர்வு என்ன தெரியுமா? இது மாதிரி ஒரு விடி காலையில் இயேசு உயிரோட கிளம்பினார், என்னையும் உயிரோட எழுப்புவார். அப்போ ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமைக்கும் ஒரு ஸ்பெஷாலிட்டி இருக்குது தெரியுமா? இருக்குல்ல? ஞாயிற்றுக்கிழமை வந்தோடனே உயிர்த்தெழுதலை நினைவு வரணும். நீங்கள் சுவிசேஷத்தின் அடிப்படை அற்புதம் அதிசயம்லாம் சொல்கிறாங்க, அது கிடையாதுங்க. மரித்தோரின் உயிர்த்தெழுதல்லாம் சுவிசேஷத்தின் அடிப்படை. இயேசுவின் உயிர்த்தெழுதலை குறித்து பலமாக சாட்சி கொடுத்தாங்க. அற்புதம் நடந்து அற்புதம் செஞ்சவனும் செத்துருவான், வாங்கினவனும் செத்துவான். இதை போட்டு இவ்வளோ பெருசுப்படுத்த வேண்டிய அவசியம் இல்லைல்ல. புரியுதுலையா நான் சொல்கிறது? 2 பேரும் செத்து போயிடுவான். சாவாமை நித்திய ஜீவனை கொடுக்கறது உயிர்த்தெழுதலில் இருக்குங்கிறதுனால தான் உயிர்த்தெழுதலை பலமாக சாட்சி கொடுத்தாங்க. அந்த அடிப்படையில் தான் சபை கட்டப்பட்டது என்பதை மறந்துடக்கூடாது. கிறிஸ்துவின் சபையின் அஸ்திவாரம் மரித்தோரின் உயிர்த்தெழுதல். ஜெபக்கோபுரங்கள், கூடாரங்கள், வாசல்கள், கதவுகள் எல்லாம் கட்டப்படுதில்ல, அது வேற. அது பூமியில் உயர்ந்த ஸ்தானத்தில் வைப்பாருங்கிற கதை. சபைக்கும் கோபுரத்துக்கும் கூடாரங்களுக்கும் வித்தியாசம் இருக்கிறது. சரிதானே? உங்களுக்கு புரியணும். சபை போனால் ஏறக்குறைய குருசடின்னு சொல்ல வேண்டியிருக்கு. வர்றதை போட்டால், அதாவது ஒரு இடத்துல சிலுவை நட்டுருக்குங்க, சுற்றி இருந்து பாட்டு பாடுறாங்க, ஜெபம் பண்ணுறாங்க. எதுக்கு இயேசு ஆராதிக்கிறீங்க, இங்கே சிலுவை வச்சுருக்கீங்கன்னா? எங்களுக்கு புதுமை நடக்கணும். பிரசங்கியார் என்ன நடக்கணுமா? புதுமை நடக்கணும், கெட்டறணும், அதறணும், இதறணும், பிரச்சனை தீரணும். சரி நடக்கட்டும். அப்புறம் கோபுரம், வாசல், கதவு, திறந்த கதவு, மூடின கதவு. இங்கேயும் ஆராதனை, பாட்டு, இயேசு. ஆமாம், அது என்னது? அற்புதங்கள் செய்கிறவர் நடுவில் இருக்கிறார். இருக்கட்டும். எதுக்குன்னு கேட்டால் புதுமை நடக்கணும். பிரசங்கியாரே கட்டறணும், விசுவாசம் பண்ண. அப்போ ஒன்று கத்தோலிக்க குருசடி, இன்னொன்று பெந்தேகோஸ்தே குருசடி, அப்படிதானே அர்த்தம் ஆகுது. சபை என்கிறது மரித்தோர் உயிர்த்தெழுதல்ல தொடங்கி கிறிஸ்துவ நிறைவுக்கு போனோம். இப்போ அதில் பார்க்க போகிறோம். அல்லேலூயா. சரியான இடத்துக்கு தான் வந்திருக்கேங்க நினைக்கிறேன் இல்லையா? பலர் கோபுரத்திலையும் கொட்டாரத்திலையும் மூழ்கி கிடந்து கதவு திறக்கணும் எல்லாம் பூட்டியாக கிடக்கு கதவு. என்னடா சொல்றீங்க விவரம் கட்டவனுள்ள? இதெல்லாம் எவ்வளோ ஜெபம் பண்ணி எத்தனை கதவை திறந்திருக்கேன் நாங்கள். இல்லையா? சரி பரவாயில்ல நினைக்கிறேன். சரி, இப்போ மரித்தோரின் உயிர்த்தெழுதலையாக நமக்கு சிந்தனை. இப்போ ரோமர் 8:11 இயேசுவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவருடைய ஆவி உங்களில் வாசமா இருந்தா சாவுக்கு ஏதுவான உங்கள் சரீரங்களையும்
அந்த கனெக்டிவிட்டி, அவரை பரிசுத்த ஆவியானவர் எழுப்பினாராம். அதுதான் அப்போஸ்தலர் 3:15 பேதுரு சொல்வார், தேவன் இயேசுவை எழுப்பினார், நாங்கள் சாட்சியா இருக்கோம். அல்லேலூயா. பரிசுத்த ஆவியாகிய தேவன் இயேசுவை எழுப்பினது போல நம்மை எழுப்புவார், எழுப்ப வேண்டும் என்றுங்கிறதுல தான் இவ்வளோ கஷ்டப்பட்டு பிரச்சனையெல்லாம் சமாளிச்சு இதில் கூடியிருக்கீங்க. சரிதானே? அல்லனா தொலைஞ்சு போகலான்னு எல்லாரும் மாதிரி போயிருக்கலாம் இல்லையா? மரித்தவரன் உயிர்த்தெழுதல் ஒன்று இருக்கே, நித்திய ஜீவன் ஒன்று இருக்கே, அதுக்காக வேண்டிதான் நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். 1 Corinthians 15:35 போனால் எப்படி செத்தவி எல்லாம் உயிரோட வலுவாவன்னு ஒரு உதாரணம் சொல்லியிருக்கு. மரத்தில் மாங்காய் காய்ச்சது, மாங்காய் பழுத்துக்களை விழுந்தது, அது மண்ணுக்குள்ளே விழுந்து மண்ணும் மழை தண்ணி போய் மண்ணெல்லாம் நரைச்சிட்டு கொஞ்ச நாள் கழிச்சு அதுக்குள்ளே இருந்து ஒரு புதிய செடி வளர்ந்து வந்திருக்கு. மாங்காய்க்கும் தேங்காய்க்கும் இப்படி ஒரு நம்பிக்கை இருந்தால் தேவ சாயலில் படைக்கப்பட்ட நம்மை குறித்து இப்படி ஒரு நம்பிக்கை இல்லையா? என்ன சொல்றீங்க? புரியுதுல்ல? ஓகே. அப்போ தேவன் எல்லாவற்றையும் செய்ய வல்லமை உள்ளவராக இருக்கிறார். 1 Corinthians 15:53 அழிவுள்ளதாகிய இது அழியாமைய சுதந்திரிக்கணுமா? புரியுதா? இது இங்கே ஒரு ரகசியத்தை உங்களுக்கு சொல்லணும். முதலாவது, தேவன் மனுஷனை எப்படி படைச்சார் தெரியுமா? தேவன் தம்முடைய சாயலாகும் ரூபத்தின்படி மனுஷனை படைத்தார். இமேஜ் அண்ட் லைக்னஸ் சொல்லியிருக்கு. அப்ப எப்படி இருந்தான் தெரியுமா? கவனிக்கிறீங்களா? சரி. எப்படி இருந்தான் தெரியுமா? தேவனை போல இருந்தான். தேவனை போல இமேஜ் லைக்னஸ், அவரை போல, ஏறக்குறைய அவரை போல இருந்தான் என்று புரிந்து கொள்கிறோம். எப்படி இருந்திருப்பான் தெரியுமா? அவர் இப்போ வந்த மனுஷன் அவர் மாதிரி இல்லை, அன்னைக்கு படைச்சது மாதிரி இல்லை. இப்போ தேவன் அப்படியே இருக்கிறார். எப்படி இருக்கிறார் தெரியுமா? அது 1 Timothy 6:16, ஒருவராய் சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுகிறவர், சாவாம உள்ளவர், அமர்த்தியதை உள்ளவர், ஒருவராய் சாவாம உள்ளவர், சேரக்கூட ஒளியில் வாசம் பண்ணுறவர். சரிதானே? அப்ப அன்னைக்கு ஆதாம் ஏவாள் தேவ சாயலில் படைக்கப்பட்ட போது அவர்களும் தேவனை போல சாவாமை உள்ளவர்களாக இருந்தார்கள். சரிதானே? தேவனை போல இல்லை படைச்சாரு. அப்ப சாவாமை, ஆதாம் ஏவாளுக்கு சாவு கிடையாது முதல்ல. ரெண்டாவது, சங்கீதம் 104:2, ஒளியை உடையாக தேவன் அணிந்திருக்கிறார். தேவன் என்னத்தை அணிஞ்சிருக்காரோ? ஒளியை உடையாக அணிஞ்சிருக்காரு. அப்ப ஆதாம் ஏவாளுக்கு சட்டை கொடுக்கணுமா? கொடுக்கணும். அது சங்கீதம் 8:5, தேவதூதரில் சற்று சிறியவனாக்கி மகிமையினாலும் கனத்தினாலும் அவனை முடிசூட்டினீர். சரிதானா? அப்போ ஆதாம் ஏவாளுக்கு ஒளி உடை கொடுக்கப்பட்டிருந்தது. சரிதானே? ஆதாம் ஏவாளுக்கு சாவு கிடையாது. அப்புறம் ஒளி உடை, அது சங்கீதம் 16:11, சந்தோஷம் உம்முடைய சமூகத்தில் சந்தோஷ பூர்ணதை நித்திய பேரின்பம் உண்டு. அல்லேலூயா. வலது பார்சத்தில் நித்திய பேரின்பம். சரி. அப்ப தேவ சமூகம்னா சந்தோஷ பூர்ணதை, அங்க சங்கடம் கிடையாது. அப்ப ஆதாம் ஏவாளுக்கு அழ தெரியாது, சங்கடம் தெரியாது. புரிஞ்சல? ஷார்ட்டா போறேன். அப்புறம் மத்தேயு 5:48, பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா பூரண சர்க்குணராக இருக்கிறது போல நீங்களும் பூரண சர்க்குணராய் இருங்கள். இருக்க வேண்டும்னா தேவன் பூரண சர்க்குணர், ஆதாம் ஏவாளும் பூரண சர்க்குணராக இருந்தாங்க. சரிதானே? அண்ட் ஃபைனலி அது ஏதேன் தோட்டத்திலே குளிர்ச்சியான வேளையிலே தேவனாகிய கர்த்தர் வந்து உலாவினார். தேவ ஐக்கியத்தில் இருந்தாங்க. ஆதாம் ஏவாள் எப்படி இருந்தாங்க? சாவாம இருந்தாங்க. அப்புறம் சந்தோஷ ஒளி உட அணிஞ்சிருந்தாங்க, சந்தோஷ பூர்ணதை இருந்தாங்க, அப்புறம் தேவ ஐக்கியத்தில் இருந்தாங்க, உறவில் இருந்தாங்க. அப்படிதான் இருந்தாங்க. அப்புறம் பேய்க்கு இடம் கொடுத்ததுனால தேவ சித்தம் செய்யாம சாத்தான் சொல்லிட்டான். அவர் சொன்னாரு, தின்னு நாளில் சாவே சாவாய். இவன் சொல்லிட்டான், சாகவே சாவதில்லைன்னு. பத்தியலா? இன்னைக்கும் அப்படிதான். அவர் ஒன்றை சொன்னால் அதுக்கு எதிராட்ட சொல்லுது, இதுக்கு பின்னால ஆளுவ போறது, வேதம் சொல்லுது ஒன்றா கேட்கறது கிடையாது. அப்போ அன்னைக்கு மாதிரி தான் ஆதாம் ஏவாளுக்கு சாபம் வந்துட்டு. ஆதியாகமம் 3:16-19, நீ பெருகாண்டான், வேற பெருகு நான் வேதனையை பெருக பண்ணேன், நீ சாத்தானு பின்னால் போயாச்சு இல்லையா, இன்னும் உனக்கு மக்கள் என்னோட மோசமாக இருக்கும். அப்படிதான் நடந்தது. பூமி உன்னை மீது சபிக்க விட்டுருக்கோம், முள்ளுக்கு இருக்கலாம், அங்கே இருக்குல்ல வாசருங்க. அப்புறம் நீ மண்ணில் இருந்து தக்கப்பட்ட மண்ணுக்கு திரும்புவா. இப்படி ஆகும், இந்த லட்சணத்திலேயே இப்போ வாழ்ந்துட்டு இருக்கோம். இப்போ புரியுது இல்லையா? சரி. இப்படி எல்லா மேன்மையும் இழந்துட்டான். இழந்தா ஆண்டவர் பார்த்தார், சரி இந்த பிள்ளைகளுக்கு இப்படி ஆகி போச்சு, உடனே எல்லாத்தையும் கொண்டு புதைச்சிருந்தா எல்லாம் முடிஞ்சிருக்கான் இல்லையா, ஆண்டவன் அன்னைக்கே செத்துருப்பான். கர்த்தருடைய பந்தி இருக்கனால கொஞ்சம் கனெக்ட் பண்ணி பேசுகிறேன் என்ன. சரி. அப்போ பார்த்தாரு, இப்போ அந்த ஆதாம் செத்து போவான், அந்த ஏவா குட்டியும் செத்து போவா. இப்போ என்ன செய்யுது, அதுக்கு ஒரு ஏற்பாடு பண்ணணும் அப்படின்னு நீங்கள் ஆதியாகமம் 3:21, தோல் உடைகளை உண்டு பண்ணி அவர்களுக்கு உடுத்தினார்ல. தோல் உடைகளை தேவனாய் கர்த்தர் ஆதாமுக்கு மனைவிக்கு என்ன உடை உடுத்தினாரு? தோல் உடைனா என்னன்னா, இந்த ஆதாம் பையன் இப்போ சாவான், அந்த நாளிலே செத்துருவான். அவன் சாவாமல் இருக்கிறதுக்கு அவனுக்காக இன்னொரு விலங்கை கொன்று பாவ நிவாரண பலி செலுத்தி அந்த உடையை தோல்னாலே உடை கொடுத்தாராம். ஏவா குட்டி சாவாமல் இருக்கிறதுக்காக வேண்டி அதுக்கு பதிலாட்டு இன்னொரு விலங்கை கொன்று அந்த ரத்த சிந்தி தோலை எடுத்து உடை கொடுத்து. இப்போ புரியுதா? அப்போ சாகவே சாவாயின்னு சொன்ன தேவன் இவனை சாவாம பாதுகாக்கிறது இப்படி ஒரு ஏற்பாடு செய்யாதிருந்தா அன்னைக்கு ஆதாமும் ஏவாளும் செத்துருப்பாங்க. சரிதானே?
பாவ நிவாரண பலி இப்போ எங்கே உண்டாயிற்று? ஏதேன் தோட்டத்திலே உண்டாயிற்று. அப்புறம் தொடர்ந்து வருது. அதுக்கப்புறம் தான் லேசாக சொல்லிடுறேன். நோவா, ஆபிரகாம் இவையெல்லாம் பாவ நிவாரண பலி செலுத்தி பாவ நிவாரணம் தேடினாங்க. நீங்கள் 12ஆம் அதிகாரம் யாத்திராகம்னா அங்கே வரும்போது நீங்கள் பஸ்கா என்று சொல்லி, அதாவது எகிப்தில் அந்த தலைப்பிள்ளை சங்காரம் நடப்பதற்கு சங்கார தூதனை அனுப்பும்போது அந்த சங்கார தூதன் இந்த இஸ்ரவேலர்களை அழிக்காமல் இருப்பதற்காக ஒரு ஏற்பாடு. ஒரு ஆட்டை தெரிஞ்சுக்க, அதை கொல்லணும், ரத்தத்தை வடிக்கணும், எல்லாம் எடுத்துடணும், அதுக்கு மாம்சத்தை சுட்டு சாப்பிடணும் அப்படின்னு நிலைவாசலில் அந்த ரத்தத்தை பூசணும். அந்த ரத்தத்தை பார்த்து இவன் சங்கார தூரம் ஓடி போயிடுவான், அங்கே வரமாட்டான்னு ஒரு பிரமாணம். இதுக்கு பேர் பஸ்கா. சரிதானே? ஆதாம் எவாளை பாதுகாக்கிறதுக்கு அங்கே ஒரு பாவ நிவாரண பலி. இங்கே இஸ்ரவேலர்களை சங்கார தூதனுடைய பிடியிலே சிக்காமல் பாதுகாப்பதற்கு ஒரு பஸ்கா. அப்புறம் லேவியராகமம் 4ஆம் அதிகாரத்தில் வந்தா, ஒருவன் அறியாமையினாலே பாவத்துக்குட்பட்டு பாவம் செஞ்சுட்டேன்னா ஒரு விலங்கு ஆட்டை கொண்டு வா, மாட்டை கொண்டு வா, தலையில கையை வை, பாவத்தை எல்லாம் அதுக்கு சமத்து, அதை கொன்னுரு, ரத்தத்தை வடிச்செடுத்துரு, தோலை உரிச்சிரு, அதன் மாம்சத்தை பலி மேடையிலே சர்வ அங்க தகன பலியாய் எரிச்சிரு. இந்த மனுஷன் செஞ்ச பாவத்தை அந்த விலங்கு சுமந்து அது அப்படியே தகனிக்கப்படுகிறது. இது பாவ நிவாரண பலி. அப்புறம் தானியேல் 9:24 அக்கிரமங்களை தொலைப்பதற்கு, பாவங்களை தொலைப்பதற்கு நித்திய நீதி மகா பரிசுத்தம் உள்ளவரை அபிஷேகம் பண்ண. அக்கிரமத்தை தொலைக்கணும், பாவத்தை எல்லாம் நிவர்த்தி பண்ணணும். மகா பரிசுத்தம் உள்ள மேசியா, அடுத்த வசனம் சொல்லுது 25, மேசியா வருவார், மேசியாவை ஏற்படுத்தணும். அப்புறம் அந்த மேசியா சங்கரிக்கப்படுவார். அது பிறகு பலியையும் காணிக்கையும் அவர் ஒளிய பண்ணுவார். அல்லேலூயா. என்ன புரிஞ்சுங்க? இனி விலங்கு பலி வேண்டாம். இந்த இயேசுவாகிய மேசியா பாவ நிவாரண பலியாய் மரிக்கிறதுனாலே இந்த விலங்கு பலி நிறுத்தப்பட்டு இன்றைக்கு வரைக்கும் இஸ்ரவேலர்கள் பலி செலுத்த முடியாமல் திண்டாடி கொண்டு இருக்கிறார்கள். ஏன்னா பலிதான் நிறுத்திட்டார்ல, எல்லாம் ஒழிச்சிட்டார். இப்போ நாம் அதற்கு பதிலாய் நமக்காய் அடிக்கப்பட்ட தேவ ஆட்டுக்குட்டி ஆகிய இயேசுவின் சிலுவை பலியை நினைவு கூறுகிறோம். அல்லேலூயா. என்ன பிரச்சனைன்னு கேட்டா, தேவ சாயல்ல எப்படி படைக்கப்பட்டான்னு சொல்லிட்டேன்ல, அதெல்லாம் இழந்துட்டோன்னு பார்த்துட்டோம்ல. இதெல்லாம் இழந்த அந்த மேன்மைகளை மீண்டும் திரும்பி எடுப்பதற்கு ஒரு வாய்ப்பாக, தவணையாகத்தான் இந்த வாழ்க்கை கொடுக்கப்பட்டிருக்கிறது. புரிஞ்சுட்டீங்களா? வாழ்க்கையில் ஒன்றும் இல்லை, நீ ஒன்றும் சம்பாதிக்க போகிறதில்ல, ஒன்றும் கொண்டு போக போகிறதில்ல. ஒரே ஒரு காரியம் இருக்கு, சாவாமைன்னுலாம் ஒரு 5 சப்ஜெக்ட் சொன்னேன், தலைப்பு. இந்த அவ்வளவத்தையும் சாவாம, வழிவிட, சந்தோஷ பூர்ணதை, பூர்ண சர்க்குணம், தெய்வீக ஐக்கியம், இப்படிலாம் சொன்னல. இப்படிப்பட்ட காரியத்தை திருப்பி எடுப்பதற்கு ஒரு வாய்ப்பாக உன்னை சாவாமல் உலகத்திலே வச்சிருக்காரு. சரிதானே? ஏன் செத்து போகாமல் இருக்கேன்லாம் நீங்கள் கேட்பீங்கல்ல, காரணம் இதுதான். சரி. 2வது, சாவாமல் வச்சது மட்டும் இல்லை, இந்த மாதிரி சூழ்நிலையில கொண்டு வந்து உன்னை இதுக்காக படைத்தேன், நீ உன்னை சாவாம இப்படி இதுக்கு தான் வச்சிருக்கேன், நீ அதை அடையும்படி பிரயாசப்படு என்று சொல்லிதான் ஆண்டவர் தம்முடைய சபையை வைத்து உங்களை இழுத்து அழைத்து கொண்டு வந்திருக்கிறாரா? பேய போறதுக்கு வந்தம் பிரசங்க யாரே, அதெல்லாம் இருக்கட்டும். முற்புறத்திலும் பிற்புறத்திலும் நறுக்கி உடைய கரத்தை என் மேல் வச்சு கொண்டு வந்திருக்கிறேன். இப்போ புரிஞ்சுட்டுல? சரி, இப்போ நாம அந்த அனுபவங்களை எப்படி அடைய போறோங்கிறது தான் நாம பார்க்கணும். இப்போ இயேசு உயிர்த்தோடு எழுப்பினார், அதுபோல நம்மை எழுப்புவார், எழுப்ப வேண்டும். அப்ப அழிவுள்ளதாகிய இந்த எல்லா காரியமும் அழியாமை சுதந்திரிக்க வேண்டும் என்கிற செய்தி பார்த்தோம். பிலிப்பியர் 3:21 அவர் தம்முடைய வல்லமையான செயலினாலே நம்முடைய அற்பமான சரீரத்தை அவருடைய மகிமையான சரீரத்துக்கு போய் மாற்ற போறார். ஹல்லேலூயா. அதான் இயேசுவை மரித்தவரிலிருந்து எழுப்பினார்ல ஆவியானவர். இல்லை, ரோமர் 8:11 அந்த ஆவி, அந்த வல்லமை நம்ம இயேசுவை பல மாத்து. 1 யோவான் 3:2 சொல்லுது, அவர் இருக்கிற வண்ணமா அவரை தரிசிப்பதனால அவரை போல இருப்போம். அல்லேலூயா. 1 தெசலோனிக்கர் 4:14 இயேசு மரித்தவரிலிருந்து எழுந்தாருன்னு விசுவாசிக்கிறேன் இல்லையா, நம்ம எழுப்புவார். அல்லேலூயா. வசனம் எல்லாம் வசனத்திலே நின்றுடுவோம். ஓகே. அப்போ இது இயேசு போல ஒரு உயிர்த்தெழுதல் நமக்கு ஏற்பட வேண்டும். அந்த அவர் அடைந்த மகிமைகளை நாம் அடையணும். அதுதான் தேவனுடைய திட்டம் என்பதை நீங்கள் புரிஞ்சிருங்க. நான் 1 சொல்லணும். நம்பர் 1, அது புதிய சரீரம் சொல்லிட்டேன்ல, புதிய சரீரம் சொல்லிட்டேன். நம்பர் 1. 2வது, அது வெளிப்படுத்தல் 3:5 ஜெயங்கொள்கிறவன் எவனோ அவனுக்கு வெண்வஸ்திரம் தரிப்பிக்கப்படும். இந்த வெண்வஸ்திரம்னா என்னன்னு கேட்டீங்கன்னா, முதலாவது தேவன் கொடுத்த ஒரு மகிமையை கொடுத்தாருன்னு சொன்னல, ஒரு மகிமை உடை. அவங்க அந்த பழத்தை சாப்பிட்டோன்னே அந்த உடை மறைஞ்சிடுச்சு, அதனால தான் அவங்க கண்கள் திறக்கப்பட்டோன்னு எழுதியிருக்கு. குருடமார படைக்கல, பழம் எல்லாம் பார்த்தாங்கல்ல, இந்த மகிமை விட போனது தான் அப்படி எழுதியிருக்கு. சரியா?
இப்போ அவர் சொல்றார், புதிய உடல் சொல்லிட்டேன் ஏசோப்பில். ரெண்டாவது புதிய மகிமை கொடுக்கணும் இல்லையா? பழைய மகிமைக்கு ஒப்பான பிரகாசம் கொடுக்க வேண்டும். அது லூக்கா 15ஆம் அதிகாரம் 41-42 அங்கே நீங்கள் வாசிக்கும்போது சூரியனுடைய மகிமை 41 படித்தா, சூரியனுடைய மகிமை வேறே, சந்திரனுடைய மகிமை வேறே, நட்சத்திரங்களுடைய மகிமை வேறே, மரித்தோர் உயிர்த்தெழுதல் அப்படியே இருக்கும். கவனிக்கிறீங்களா? ஒரு மகிமை கொடுத்துருந்தார்ல, அது போச்சுல்ல. இப்போ புதிய உடல் கொடுத்தாச்சு, அது சட்டை வேணாம்ல. அதான் அந்த மகிமையை வெண் வஸ்திரம்னா மகிமை கொடுக்குறேன். அந்த மகிமை எப்படி இருக்கிறது என்று சொன்னால், சில ஆள் சூரியனை மாதிரி பிரகாசிக்கிறாங்க, சில ஆள் சந்திர மாதிரி இருக்கிறாங்க, சில ஆள் டியூப்லைட் மாதிரி இருக்கிறாங்க, நிறைய பேர் மண்ணெண்ணெய் விளக்கு மாதிரி இருக்கட்டா நிக்கட்டா போட்டா நிற்கிறான். உங்களுக்கு புரியுது இல்லை? உங்கள் லட்சணத்துக்கு ஏற்ப இருக்கும். இங்கே மின்னல் அடிச்சது ஒன்றும் பார்க்காண்ட, அந்த மின்னல் நட்சத்திரம் ஒன்று அங்கே வராது, பார்த்துக்க, ஏமாந்து போகாது. சரியா? அது வேற மின்னல், இது வேற மின்னல், இது கள்ளத்தனமான மின்னல், அது தேவன் கொடுக்குற மின்னல் மகிமை. அப்போ அவருடைய அதான் சொல்லியிருக்குல்ல, வெளிப்படுத்தல் 19:8 சுத்தம் பிரகாசம் உள்ள மெல்லிய வஸ்திரம் தரித்துக் கொள்ளும்படி பரிசுத்தவான்களுக்கு அளிக்கப்பட்டது. அது பரிசுத்தவான்களுடைய நீதிகள். அப்போ பரிசுத்தவான்களுடைய நீதிகள், கனிகள், குணங்கள், தியாகங்கள், அதற்கேற்ப சூரிய வஸ்திரம், சந்திர வஸ்திரம், மண்ணெண்ணெய் வஸ்திரம் எல்லாம் கொடுக்கப்படும். சரிதானே? அப்போ புதிய வஸ்திரம் அவ இருந்துன்னு சொன்னல, முதல்ல இருந்த மகிமை இழந்துட்டோம்ல, திருப்பி அடையணும். அப்போ என்ன பார்த்தோம்? ஒரு புதிய சரீரம், அந்த மகிமை திருப்பி கொடுக்கப்படுகிறது. அப்புறம் புதிய வாசஸ்தலம், அதான் சொன்னேன், ஒரு ஸ்தலத்தை பிதாவின் வீட்டில் ஆயத்தம் பண்ணுறேன். வெளிப்படுத்தல் 21 புதிய வானம் புதிய பூமி. அது 4ஆம் வசனம் 21:4 கண்ணீர் யாவையும் துடைப்பார், இனி மரணம் இல்லை. உன் துக்க நாட்கள் முடிஞ்சு போன எவனாவது சொன்னா நீ நம்பாத. உன் துக்க நாட்கள் முடியணும்னா சொர்க்கத்துக்கு தான் போனோம் எழுதியிருக்கிறத சொல்லு. இல்லையா? எவனும் சொன்னான்னு வச்சுக்க, 1 போனால் 3 வரும், 3 போனால் 5 வரும், மாறி மாறி வரும். துக்க நாட்கள் முழுசா முடியணும்னா சொர்க்கத்துக்கு தான் போகணுமாம். அப்படி தான் எழுதியிருக்கிறது. கண்ணீர் யாவையும் துடைப்பாருன்னா இங்கே தொடச்ச மாட்டாருன்னு அர்த்தம் ஆகுது. தொடச்சவர் காலையில் தொடச்சா மத்தியானம் பியா வரும், பின்ன அடுத்த நாள் தொடச்சனா. இருக்க இடம் வில்லங்கமான இடம் ஆகி போச்சு. பிசாசு இருக்க இடத்துல சாத்தானுக்கு குடியிருப்பில் மாட்டிக்கிட்டோம், அதெல்லாம் பேசின நேரம் போயிடும். அதனாலே இங்கே சந்தோஷமாக இருக்க முடியல. அங்கே இனி ஒரு 22:3 வெளிப்படுத்தல், இனி ஒரு சாபம் வராது. ஆட்டுக்குட்டியானவர் ஆட்சி செய்வார். இந்த பயம் எல்லாம் வந்து எந்த பயம் வந்தாலும், நான் வந்தால் இப்படி வரோன்னா ரோட்டில் ஓடி முழங்கி உங்களை ஏமாத்துக்கு வரானுவேன், நீ ஏமாறது இல்லை இல்லையா? நமக்கு தெளிவான விஷயம், எனக்கு தெளிவான இல்லை. நீ எவன் வந்தாலும் உன் தலைவன் சாத்தான், அது ஏற்கனவே சாபத்துக்கு கொடுத்தாச்சு, சாத்தானு கொடுத்தாச்சு. லூக்கா 4:5 அவன் சொல்கிறான், எனக்கு இஷ்டமானவனு கொடுப்பேன், நான் தான் வச்சுருக்கேன். எப்படி கிடச்சுன்னு கேட்டால் அவர் தான் வேண்டான்னு தூர போட்டார், நினைக்கப்படுறதில்லை அப்படின்ட்டு சொன்னார் ஏசாயா 65:17. அதனால நான் எடுத்து வச்சுக்கிட்டேன். சரிதானே? சரிதான், அவன் சொல்கிறதெல்லாம் சரிதான். உலகம் முழுவதும் பிசாசுக்குள்ளே கிடக்கிறதே கொஞ்சம் 5:19 சொல்லுது. சரி போதும். அதனால இங்கே இருந்தால் சங்கடம் தீரையில் பிரசங்காரு, அங்கே எல்லாம் தீரணும்னா பரலோகத்துக்கு போகணும். சரியா? சரி. அப்போ கண்ணீர் இல்லாத அனுபவம் கிடைக்கணும்னாலும் அங்கே தான் போக வேண்டும். வெளிப்படுத்தல் 21:3 பரலோகத்தில் ஒரு சத்தம், தேவனும் தேவ பிள்ளைகளும் ஏதேன் தோட்டத்தில் இருந்த மாதிரி ஒன்றாக இணைந்திருக்கிறார்கள். இப்போ இணைஞ்சில்ல, வானத்துக்கும் பூமிக்கும் வித்தியாசம் இருக்க மாதிரி உங்கள் வலிக்கும் எனக்கு வலிக்கும் வித்தியாசம் இருக்கிறது இல்லை. ஸோ இதெல்லாத்தையும் திருப்பி கொடுக்குறார். அப்போ திருப்பி கொடுக்குற அந்த அனுபவத்துக்கு தான் நாம் இங்கே கூடி வந்திருக்கிறோம். எல்லாமே இங்கே பியா போச்சு, நோய் போச்சு, ஆசீர்வாதம் கிடைச்சல, பூமியின் உயர்ந்த ஸ்தானத்தில் யாருக்கு ராஜாக்கள் இங்கே எல்லாரும் ஒன்றை புதைக்கணும், மலர் வளையம் தானே வச்சணும். ஆண்டவர் சொன்னார், அது முடிவு புரிந்த உண்மையாரு, மரண புரிந்த உண்மையாரு 2:10 வெளிப்படுத்தல். நான் உனக்கு என்ன தருவேன், என்ன தருவேன்? ஜீவ கிரீடம் தருவேன்னு சொன்னார். உங்களுக்கு மலர் வளையம் வேணுமா, ஜீவ கிரீடம் வேணுமா? சுற்றி வளைச்சோன்னா பேச எல்லாம் முடியாது. ஏசுனார் வாசலில் வந்தாச்சு, நீயா சுற்றி வளைச்சிட்டு இருக்காது. மலர் வளையம் வேணும்னா மலர் வளைய கூடத்துக்கு போ, ஜீவ கிரீடம் வேணும்னா ஏசுனாருக்கு பின்னால போ. சரிதானே? அப்போ ஜீவ கிரீடம் இதெல்லாம் கொடுக்க. அப்போ இதெல்லாம் அடையிறதுக்காகும் ஆண்டவர் நம்மை அழைத்திருக்கிறார். அல்லேலூயா. சரி, அப்போ எப்படி கொடுக்காருன்னு பார்ப்போம். தெரியணும் இல்லையா? நம்ம அது இப்போ கத்தோலிக்கர்னு சொல்லுவாவ, விண்ணக வாழ்வின் 3ஆம் ஆண்டு எப்படியா நோட்டீஸ் ஒட்டி இருக்கு, விண்ணக வாழ்வின் 11ஆம் நாள். ஆமாம், அங்கே இந்த சேட்டலைட் ஃபோனில் பையன் சொன்னான், அம்மா 3 வருஷமா நான் சொர்க்கத்தில் தான் இருக்கேன். கள்ளத்தனத்தை பாருங்கடா, என்ன கள்ளத்தனம். ஏசுவை தவிர ஒரு தரம் விண்ணகத்துக்கு போகல, அதிகபட்சம் பரதேசுக்கு போக வேணும் தான் சொல்லுது. இவன் விண்ணகத்துக்கு போனானோ கள்ளத்தனத்தின் உச்சக்கட்டம். இனி இன்னொரு கூட்டம் கிடக்கு, சில கள்ள மரங்கள்ளிகளும் பரலோகத்துக்கு போகிறான். என்னத்தை சொல்லுதியா நீங்க? பரலோக ராஜ்யம் கள்ள மர ககளியர் ராஜ்யமா? அப்படி எங்கே எழுதியிருக்கா? நீதிமான்களோ பிதாவின் ராஜ்யத்திலே பிரவேசிப்பார்னு எழுதியிருக்கு. பரிசுத்தவான்களுடைய சுதந்திரத்தில் பங்கடையினவனு கொலோசியர் 1:12 சொல்லுது. இவனுக்கு எங்கோடி இதெல்லாம் கொண்டு வந்தானோட தெரியல. பார்த்துக்கா, சில வாக்கெல்லாம் எங்கே போனானா
இயேசுநாதரு, அது 1 பேதுரு 3:18. இயேசுநாதரு காவலில் உள்ள ஆவிகளுக்கு பிரசங்கம் பண்ண போறாராம். எங்க? பாதாளத்துல. அது அங்கே இருக்குல்ல, நோவாக்கால. அப்போ இந்த கள்ளமாரன் காவலில் உள்ள ஆவிகளுக்கு தானே போனோம். அது ஒரு தனி சப்ஜெக்ட். அது அதுக்கு பிறகு போட்டு அதுக்கு பிறகு வேண்டாம். இப்போ நம்ம கள்ளமாரா கல்லியெல்லாம் வாழுது கலக்கையில இல்லையா? நீதிமான அழைச்சார், பரிசுத்தவான்களாக முடியல அழைச்சார். 2 Corinthiயர் 7:1 சொல்ல மாதிரி பரிசுத்தமாகல தேவ பயத்தோட பூரணப்படுறதுக்கு விட்டார். நமக்கு என்னது கள்ளமாரி கதை? அது கள்ளக்கூட்டம் கடத்திட்டு போட்டு இல்லையா? சரி, இப்படி எல்லா கூட்டமும் இப்போ வருக பாட்டை பாடிட்டாக்க நடப்பு கொள்ளாம நான் சொல்லுது. ஒரு கூட்டம் ஏற்கனவே விண்ணக வாழ்வின் 3ஆம் ஆண்டுன்னு அடிச்சாச்சு. உடனே மற்ற கூட்டம் போது நமக்கும் வருகை பாட்டு பாடுவோம். இப்படியே கிடக்கு. அதுக்கு இடையிலாக நம்மையும் கொண்டு வச்சிருக்காரு. சரி, அப்போ எல்லாருக்கும் பரலோகம் வேணும்னு ஆசை தான், வருகைக்கு போகணும்னு ஆசை தான், எல்லாருக்கும் ஆசை தான் இல்லையா? எல்லாருக்கும் பிரதமர் ஆழ்த்த பற்றி அந்த பயவளுக்கு எல்லாருக்கும் மந்திரி ஆகணும், எல்லாருக்கும் ஆசை தான். ஆனால் அது நடக்க போகிற காரியமா? அது எப்படியோ வரும். அதுக்கு ஒரு டெமோக்ராட்டிக் சிஸ்டம் இருக்கு. சரி, இப்போ நமக்கு இந்த நித்திய ஜீவன் எப்படி கிடைக்கும் பிரசங்க? யார் அதை உள்ளபடி சொல்லும் அப்படின்னு கேட்க போறிய. நீங்கள் யோவான் 10:27-28, யோவான் 10:27, என் ஆடுகள் என் சத்தத்துக்கு செவி கொடுக்கணும், அவை எனக்கு பின்னாலே தான் வரணும், நான் அவைகளுக்கு தான் அறிஞ்சிருக்கேன், அவைகளை தான் தெரியும், அவைகளுக்கு தான் நித்திய ஜீவனை கொடுப்பேன். யாரும் கொடுப்பேன்? வசனம் சரிதான். நான் கேட்டேன், இயேசுடைய சத்தம் கேட்டு நடக்கணுமா? இயேசுக்கு பின்னால நடக்கணுமா? இயேசுக்கு அவர்களை தான் தெரியுமா? அவர்களுக்கு தான் நித்திய ஜீவன். அப்போ பிரசங்கியார நீர் இப்போ சொல்லு கதையை பார்த்தா இயேசு ஆராதிக்கவே எல்லாம் போக மாட்டாவளா? ஏன் ஆண்டவர் அப்படி சொல்ல இல்லையே. நீங்கள் மற்ற 21:7-21 பரலோகத்தில் இருக்கிற பிதாவின் சித்தப்படி செய்கிறவனே பரலோகத்துக்கு போவான், என்னை கர்த்தாவின்னு ஆராதிக்கவும் சரிதான், இயேசு நாமத்தில் பேவரட்டுன்னு சரிதான், அற்புதம் செய்தவன் சரிதான், கள்ளா பாயவளைன்னு கூப்பிடுவேன், அங்கே இருக்கு அக்கிரம செய்கிறேன் சொல்லியிருக்கா. அப்போ பிரசங்கியார இப்போ கதை கந்தலாகுமே. உயிரோடு இருக்கிறவரே உண்மை ஆராதிக்கிறவனா ஓடிடலான்னாக்க எல்லாரும் பாட்டு பாடிட்டு நடக்காது. நான் சொன்னேன் இல்லையா, எல்லா இடத்துலையும் பாட்டு நடக்கணும். வெள்ளையும் கட்டியாச்சு, எல்லாம் நடக்க பார்த்துக்கா. இங்கே ஆண்டவர் சொல்லாரு, இந்த கதையெல்லாம் தூர விடு, நான் சொல்லுதை கேட்பியா கேட்க மாட்டியா, அதுக்கு முதல்ல பதில் சொல். நான் காட்டுற மாதிரியில் நடப்பியா நடக்க மாட்டியா, அதுக்கு முதல்ல பதில் சொல்லு. நான் வீணாட்டா இங்கே வந்தேன் மனுஷன் நாட்டு. யோவான் 13:15 சொல்லுவாரு, நான் செய்தது போல செய்யும்படி உங்களுக்கு மாதிரியை வச்சுட்டு போனேன், என் மாதிரிப்படி செய்தா நீ பாக்கியவான். சரிதானே? இயேசுவன் மாதிரிப்படி நடக்கணுமா? வேண்டாமா? மாதிரியா பிரசங்கியாரு? 1 பேதுரு 2:21 அவருடைய அடிச்சுவடுகளில் நடந்து வரும்படி மாதிரி வச்சுட்டு போனார். 1 யோவான் 2:6 அவருக்குள் நிலைத்திருக்கிறவன் அவர் நடந்தபடி தானும் நடக்க வேண்டும். அப்போ சிலுவை கள்ளமாக இருக்க நிலைமை என்ன ஆகணும் பார்த்துக்க. அவர் சொன்ன மாதிரி செய், என்ன மாதிரியில் நடைன்னு சொன்னால் இதெல்லாம் தூர போட்டுட்டு இப்படி எல்லாமே நடக்காவ நம்ம தப்பிச்சிட்டோம். அது தேவ கிருபை தான். ஹல்லேலூயா. அப்போ இயேசுவன் வசனத்தின்படி நடக்கணும். யூடியூப் பிரசங்கிமாருக்கு பின்னால் போனேன்னா பரலோகத்துக்கு போயிட மாட்டேன். நானும் வச்சிருக்கேன் இடையிடைய, எனக்கு ஒரு 700-800 பிரசங்கம் இருக்குது பார்த்துக்க. அதான் ரெக்கார்ட் பண்ணேன் இல்லையா, சாயங்காலத்துக்குள்ளே இதை அப்லோட் பண்ணி விட்ருவேன். இதன் கேட்கட்டு இடையாட்டு கொஞ்சம் ஒரு கேட்காவ போட்டுன்னு விட்டுருக்கு. சிலர் கூப்பிட்டு சொல்லுவாங்க, கொல்லாம் பாஸ்டர் கடந்த நாளில் இலங்கை தேசத்துலேருந்து எனக்கு ஒரு ஃபோன் வந்துட்டு, ஒரு சகோதரி ஃபோன் பண்ணாங்க, பாஸ்டர் செல்வின் நகேமியா தானா நீங்கள்? ஆமாம், உங்கள் பிரசங்க நான் யூடியூப்பில் கேட்டேன். ஆமாம் கேட்டீங்க, நல்லது தான். அவைய சொல்லு, அவ ரொம்ப காலம் சில காரியங்களை பற்றி பல குழப்பத்தில் இருந்துட்டு இருந்தேன் பாஸ்டர், உங்கள் பிரசங்கம் கேட்ட பிறகுதான் எனக்கு புத்துணர்ச்சி வந்துட்டு, இனம் புரியாத ஒரு சந்தோஷம் வந்துட்டு, எனக்கு அதை விளக்க தெரியலை பார்த்துடுங்க. அதனால தான் உங்கள் நம்பரை தேடி பிடிச்சி வாட்ஸ்அப்பில் ஓடி பேசாவ இல்லையா அப்படின்னு 1.5 மணி நேரம் நிறைய காரியம் கேட்டாவ அவங்களுக்கு பிரசங்கம் பண்ணி ஜோம் பண்ணுங்கன்னு சொல்லுவார். ஆச்சரியமாக தான் இருக்குது. இலங்கை, அமெரிக்கா, இங்கிலாந்து, துபாய், சிங்கப்பூர் எல்லாம் பல இடத்துல இருக்க கேட்குறாங்க. சரி கேட்டுட்டு போட்டு அப்படி ஒரு ஏற்பாடு இருக்கு. சரி, என்ன புரிஞ்சிய, நம்ம இயேசு சொன்ன மாதிரியும் நடந்த மாதிரியும் நடக்கலைன்னா, அதாவது இயேசுவின் சீசத்துவம் நல்லா புரிஞ்சுங்க. மற்ற 28 கடைசி 2 வசனம் என்ன சொல்ல தெரியுமா? நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதியையும் சீசராக்கியா பக்தராக்கியா. அந்த வசனத்தை சரியா பாரு. சீசராக்கியா பக்தராக்கியா? சீசராக்கி தானே. நீங்கள் பக்தர் ஆணியலா சீசர் ஆணியலா? நான் பேசணும் இல்லையா, இது எனக்கு வேலை. யோவான் 4:1 இயேசு அநேகரை சீசராக்கி ஞானஸ்நானம் கொடுத்தாரு. நீங்கள் எப்படின்னு பார்த்துக்கணும். அநேகர் இப்போ பக்தர் கூட்டத்தை பாடி ஆடி ஆடுவோம் பாடுவோம்னு சொல்லி பைத்தியார பை வச்சு அக்கிரமத்தை பார்த்தியெல்லாம் பார்க்குறியா இல்லையா? இயேசுக்கு சீசரா, அவர் சொன்னதை கேள், அவர் நடந்ததில்லை நட, அவர் காட்டின மாதிரியில் நடக்கணும். அப்படி நடந்தாதான் நான் அவைகளுக்கு நித்திய ஜீவனை கொடுக்குறேன், நான் இருக்கிற இடத்துக்கு கூட்டிகிட்டு போகிறேன். சரி, நேரம் தானே. அவர் சொன்ன மாதிரி செஞ்சா, அவர் நடந்த மாதிரி நடந்தா அவர் இருக்கிற இடத்துக்கு கூட்டிகிட்டு போவார், இல்லைன்னா கூட்டிகிட்டு போக மாட்டார். சரிதானே? அப்போ இயேசுக்கு சீசர் ஆகணும். அப்போ இயேசுக்கு சீசர் ஆனாதான் யோவான் 14:15 சொல்லுது, ஒருவன் என்னில் அன்பாக இருந்தால் என் வசனத்தை கடைப்பிடிக்கணும், நான் அவர்களுக்காக வேண்டிக் கொள்வேன், பரிசுத்த ஆவியாகிய தேற்றரவாளனை கொடுக்கும்படி அவர்களுக்காய்
வேண்டிக் கொள்வேன். நல்லா புரிஞ்சுக்க, நாங்கள் நேரம் இல்லை. நீங்கள் இயேசுக்கு சீசரானா, சீசருக்கு ஒப்பு கொடுத்தா மட்டும்தான் பரலோக தேவனுடைய ஆவியை இயேசு உங்களுக்கு அனுப்ப முடியும். அல்ல, இது வேற யாரும் கொடுக்கல. ஆமாம், நீங்கள் எல்லாம் தண்ணியில் ஞானசானம் கொடுக்குறீர்கள், நான் அக்னியில் ஞானசானம் கொடுக்குறேன்னு சொன்னார். சரிதானே? அப்போ இயேசுவாகம் பரிசுத்த ஆவியை அனுப்புவது பார்த்துக்க. ஆமாம், பிதாவின் இடத்துலேருந்து நான் உங்களுக்கு அனுப்ப போகிறேன் பரிசுத்த ஆவின்னு சொல்லி யோவான் 15:26 படிக்கிறோம். சரியா? வேற ஒரு கள்ள பயவளம் தரமாட்டான், தலையை கொடுக்காத, அவன் உருட்டி கறக்கி தரையில் அடிச்சுட்டு போயிடுவான். நிறைய நடந்துட்டு இருக்கு, அதெல்லாம் நீ போக முடியாது. இயேசுநாதர் தர்ற பரிசுத்த ஆவி நமக்கு வேண்டும். அதுக்கு ஒரே வழி இயேசுவின் சீசத்துவத்துக்கு அர்ப்பணிச்சிடணும். அந்த அனுபவத்துக்குன்னா சரி, உங்களுக்கு நான் அனுப்பி வைக்கேன். சீசர்களுக்கு தான் கொடுத்தார், மற்றவர்களுக்கு கொடுக்கல. இது நீங்கள் புரிஞ்சுக்கணும். இன்னைக்குள்ள சூழ்நிலை அப்படி இருக்கு. அப்போ இயேசு பரிசுத்த ஆவியை கொடுத்தாச்சு. அந்த ஆவி எதுன்னு கேட்டால் அது நீங்கள் ரோமர் 8:9 கிறிஸ்துவின் ஆவி இல்லாதவன் அவருடையவன் அல்ல. அப்போ இந்த ஆவி என்ன ஆவி? கிறிஸ்துவின் ஆவி. அது ரோமர் 4:6 அப்பா பிதாவி என்று கூப்பிடத்தக்க புத்திர சுவிகார ஆவி. என்ன ஆவி? இயேசுக்குள்ள இருந்த குமாரனின் ஆவியை அனுப்பினார். அப்போ இயேசுக்கு அந்த ஆவியை கொடுத்திருந்தார். 10:38 தேவன் இயேசுவை பரிசுத்த ஆவினாலும் வல்லமைனாலும் நிரப்பி தேவன் கூட இருந்தார் இல்லையா? அந்த ஆவியை நமக்கு தந்தார். அல்ல இல்லையா? என்ன புரிஞ்சிய? முதலாவது இயேசுவின் சீஷர்களாக மாறி ஒப்பு கொடுக்கணும். ரெண்டாவது இயேசு அனுப்புகிற பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளணும். கொஞ்சம் கரெக்ட் ஒன்று விஷயம் சொல்லுவேன். ஆமாம், சிலர் ஆமாம் மனுஷர் ஆவியை கொடுக்க ஆகலாம். எதுக்கு கொடுக்க வேண்டாம்? பிரசங்க யாரே கொஞ்சம் காலமே நாங்கள் காத்து கிடந்தோம், இயேசுநாதர் ஆவி தரையில, நாங்கள் அதனால் வேற வழிக்கு போனோம் கொள்ளாமா. அப்போ இயேசுநாதர் ஆவி தரையிலன்னா தகுதி இருந்தால் தானே தருவார். அதுக்கு தகுதி இல்லைன்னு தானே அர்த்தம். ஒவ்வொன்றா பேசின நேரம் போயிடும். தகுதி இல்லாதவொன்னே இவங்க கள்ளப்பயல்கிட்ட போய் கள்ளத்தனமான ஆவி வாங்குது. அது பவுலு கையை வச்சு ஆவி வந்தாமே, பேதுரு வச்சு வந்தாமே, அனனியா வச்சு வந்தாமே. நாங்களும் பவுலுக்கு மறு அவதாரம். எப்படியா? பவுலுக்கு மறு அவதாரம், யோவானுக்கு மறு அவதாரம்னு சொல்லிட்டாங்க. இந்த கள்ள மாதிரி கறக்கி அடிச்சுட்டு இருக்கானுவேன். நான் ஊழியர் கூட்டத்திலையும் பிரசங்கம் பண்ணுங்க. நான் கேட்பேன், இல்லை உங்களுக்கு மண்டையில் விவரம் இல்லாமல் போச்சாடா? இத்தனை வரையும் பைபிள் படிச்சே இல்லையா? அந்த பவுலுக்கு உபதேசம் இவன்கிட்ட இருக்கான்னு பாரு, பேதுருக்கு உபதேசம் இவன்கிட்ட இருக்கா பாரு, இயேசுக்கு உபதேசம் கனியே இருக்கான்னு பாரு. அந்த ஆவி வந்தா அந்த உபதேசம் அந்த கனியை இருந்திருக்கணும் இல்லையா? நீ கண்டுபிடிச்சிக்க. மரத்தை கனியினால் அறியணும் ஆண்டவர் சொன்னார். தீந்தா ஓடுடா ஓட்டம். நீ வானத்திலிருந்து அக்கனி இறக்கினாலும் இல்லை, இயேசுக்கு கனி வந்துட்ட இல்லை. ஆவியின் கனி அன்பு அன்புன்னு சொல்கிறாய். ஒரே சண்டை, இங்கே இயேசுவாராதுன்னு அங்கே இயேசுவார மாறி மாறி சண்டை, கேஸு, வழக்கு நடத்திக்கிட்டு இருக்கிறாய். ஒரு சபைக்குள்ளாலே கையை முறுக்குறாய். எல்லாம் தப்பு. பரலோகத்திலிருந்து வந்து ஆவி வந்தால் அன்பு வரணும். முதலாவது கனி அன்பு இல்லையா? அன்பு கையில் கனி இல்லாத ஆவியை விரட்டி போடுன்னு சொல்லுவேன். அது அந்நிய பாஷை ஒன்றும் பேசாண்டா. எங்களுக்கு தெரியும், கன்னியாகுமரியில் ஒரு இடத்துல இப்படி தான் பிரசவம் பண்ண. முதல்ல ஒரு பொம்பளை துள்ளி விதிச்சு அந்நிய பாஷை பயங்கரம். அடுத்து நான் பிரசங்கம் பண்ணேன், கொள்ளாமல் கத்தோலிக்க சபைக்கிட்ட பரிசுத்தாவி வந்திருக்கான்னு நினச்சிட்டு. அடுத்த பிரசங்கம் என்ன கேட்டால் அது 6:33 முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை அவருடைய நீதியையும். தேவராஜ்யம்னா என்னது? தேவ சித்தம் செய்கிற தேவராஜ்யம், தேவ ஆவினால் நடத்துகிற தேவராஜ்யம்னு ஒரு 2 நிமிஷம் பேசினேன். அந்த அம்மா அங்கேருந்து கையை மறைக்க, டாய் நான் யாருன்னு தெரியுமாடா அவனுக்கு? முதல்ல அந்நிய பாஷை ஓடி போயிருப்ப சாசு நாய, நீ யாருன்னு தெரியும், நான் விரும்பலேன்னு சொன்னேன். அதுக்குள்ள அவளை சர்ப்ப மாதிரி நடிச்சு வாமிட் பண்ணி ஓடி போச்சு. அல்ல இல்லையா? அதனால் அந்நிய பாஷை எதிராக பேசலை. நான் உங்களோட நிறைய பேசுகிறவனாகும். தீர்க்க தரிசனத்துக்கு எதிராக பேசலை. அது வெளிப்பாடு வேறு, வெளிச்சப்பாடு வேறு. மலையாளத்தில் தீர்க்க தரிசனம் வேறு, குறிச்சொல்லுது வேறு, அதெல்லாம் இருக்குது. சரி, இப்போ நமக்கு பரலோகத்தில் இருந்த ஆவி வேணும், இயேசுதார ஆவி வேணும்னா சீசத்துவத்து வந்துரு. அப்போ இயேசுக்குள்ளே இருந்த ஆவி வந்தால் பிலிப்பியர் 2:5 கிறிஸ்து இயேசுடைய சிந்தையே உங்களிலும் வருமா வராதான்னு கேட்டேன். இப்போ இயேசுக்குள்ளே இருந்த ஆவி வந்தால் ஆவியின் கனி வரும், கிறிஸ்துவின் சிந்தை வரும். கொஞ்சம் கூடுதல் குறை இருக்க நம்ம ஜென்மத்தில் கொஞ்சம் மோதிக்கிட்டு இருக்கிறதுனால. இது சுத்தமாக இல்லையா? ரேல தலைகளை இருக்குது. ஒன்று உலகத்தினாவே, ஒன்று குறைந்த 2:12 நாங்களோ உலகத்தினாவே பெறாமல் தேவனால் எங்களுக்கு அருளப்பட்டதை அறியும்படி தேவனிடத்திலிருந்து புறப்பட்டு வந்து ஆவியை பெற்றோம். அப்போ தேவனிடத்திலிருந்து புறப்படுகிற ஆவியை இயேசுநாதராக அனுப்பினோம். நானே வழியும் சத்தியம் ஜீவனமாக இருக்கிறேன், என்னால் இல்லாமல் பிதாவினிடத்தில் வரான். இங்கேருந்து அங்கேயே போனோம்னாலும் இயேசு தான் வழி, அங்கேருந்து இங்கே வரணும்னாலும் இயேசு வழி தானே. சரி தானே? போகிறோம். ஸோ அதனால் வேறு இடத்துல தலை கொடுக்காத என்ன, இயேசுநாதருக்கு சீசனாக மாறிடு. அப்போ ஆவி கிடைக்கும். அப்போ கிறிஸ்துவின் சிந்தை நமக்குள்ளே வந்துடும். கலாத்தியர் 4:19 கிறிஸ்து உங்களில் உருவாகும் அளவு மறுபடியும் கற்பனைப்படுறேன். நான் ஸ்ட்ரைட்டாக சொல்கிறேன், ஆதி திருச்சபையில் இயேசு ஆராதிச்சனா பாடி ஆடி ஆராதினெல்லாம் படிப்பிச்சதில் பார்த்துக்க. அவங்க கிறிஸ்துவை உருவாக்குனார்கள். வார்த்தை சரியா? கிறிஸ்துவை உருவாக்குனார்கள்னா கிறிஸ்துவின் சிந்தையை உருவாக்குனார்கள். சந்தேகமாக இருக்கா? எபேசியர் 4:11 கிறிஸ்துவ நிறைவான வளர்ச்சியின் அளவுக்கு தக்க பூரண புருஷராகிறதுக்காகவும் அப்போ சில தீர்க்க சபையை வச்சது. தலையாகிய கிறிஸ்துவுக்குள் வளரும்படியாகவும் சபையை வச்சது. இப்போ புரியுதா? அப்போ இயேசுவின் சிந்தை கனிகளை உருவாக்குதாகும் பரிசுத்த ஆவியினுடைய வேலை.
2 Corinthians 3:18 நாம் எல்லாரும் திறந்த முகமாய் கர்த்தருடைய மகிமை கண்ணாடியிலே காண்கிற வண்ணமாய் கண்டு ஆவியாக இருக்கிற கர்த்தரால் அந்த சாயலாதானே மகிமையின் மேல் மகிமையடைந்து மறுரூபம் அடைகிறோம். அல்லேலூயா. ஏய், பிரசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ்ல இருக்கு. நவ இட்ஸ் ஹேப்பனிங். ஓகே, see there. பார்த்துக்க, அதாவது இப்பமே நடக்கணும். இயேசு வரும்போது மறுரூபம் ஆவது பற்றி பேசலைங்க. இப்பமே உனக்குள்ள அந்த மறுரூபம் ஆகணும்னு சொல்லியிருக்கு. ஆனியலான்னு கேட்குறேன். ஆகுறீங்களா? எப்படி இருக்குதியே? அப்படியே இருக்கும் பிரசிக்காரு. 35 வரியமா அப்படியே இருந்துக்க. நீ ஒரு மாற்றமும் ஒரு வளர்ச்சியும் இல்லைன்னா 35 வரியம் மறுரூபம் ஆகாத ஆளு இயேசுநாதர் வரல ஒரு இமைப்பொழுதுல எப்படி ஆகும்? நீ தான் 35 வரியம் ஆகலை இல்லையா? நடக்காது. பார்த்துக்க, இந்த ப்ராசஸ் நடந்துகிட்டே இருந்தா அந்த ஃபைனல் ஸ்டேஜ் தான் ஒரு செகண்டில் மறுரூபம் மாறுது. புரியுது இல்லையா? உங்களுக்கெல்லாம் வசனம் தெரிஞ்ச அளவுக்கு ஷார்ட்டாக பண்ண புரியும். சரி, அப்போ இயேசுக்குள்ளே இருந்த ஆவி வந்து இயேசுவின் சிந்தை வந்து அந்த கனி குணங்களில் தேவ சாயலாகத்தானே மறுரூபமாகிற காலமாக இந்த காலம். பன்னிக்குட்டியும் ஆட்டுக்குட்டியும் பூமியின் உயர்ந்த ஸ்தானம்னு சொல்லிட்டு கண்ணை உருட்டு காலம் கிடையாது. 1 யோவான் 2:15 படித்தா உலகத்தில் அன்பு கூறாதீர்கள், அன்பு கூறா பிதாவுக்கு அன்பு கிடையாது. கண்களின் நிச்சை, ஜீவனத்தின் பெருமை, மாம்சத்தின் நிச்சை, இதெல்லாம் பியா உண்டாக்குனதாகும். அவனாகும் துருப்பிடிச்ச இரும்பு அப்படி போட்டு பஞ்சவர்ணக்களி மாதிரி கலர் அடிச்சது. அவனாகும் பல கலர் லைட் எல்லாம் போட்டு உங்களை முட்டாளாக்குது. சரியா? புரியுதா உங்களுக்கு? இப்ப நம்ம ஒருக்கத்தின் காலம் ஆண்டவரை சந்திக்கிறதுக்கு உள்ளான மனுஷன்ல அது 2 Corinthians 4:16 சோர்ந்து போறதில்ல. பரம்பரை மனுஷன் எடுத்து உள்ளான மனுஷன் நாளுக்கு நாள் வருகைக்கு போனோம். உயிர்த்தெழுதல் அடையணும், நித்திய ஜீவனை அடையிறதுக்கு அடிப்படையானதாக சொல்லிட்டு இருக்கேன். நீங்க எல்லாரும் பயிர்விய ஒருத்தி வலது கையில இருக்கா, ஒருத்தி இடது கையில இருக்கான்னு உங்களை ஏமாத்தவன நான் விரும்பல. இல்லையா? இந்த ப்ராசஸ் நடக்குதான்னு பாத்துக்க. இல்லையா? இன்னொன்னு சொல்லட்டா, அது கொலோசியர் 3:1-2 கிறிஸ்து நீங்கள் கிறிஸ்துவுடனே கூட எழுந்தது என்னது? கிறிஸ்துவுடனே கூட எழுந்தது உண்டானால் கிறிஸ்து தேவனுடைய வலது பாசத்தில் வீட்டிருக்கிற மேலான வேளை கிறிஸ்துவுடனே கூட உயிரோடு எழுந்தீர்களா அப்படின்னு கேட்கார். என்ன பிரசங்கார? உயிர்த்தெழுதல் இனிதானே நடக்கணும். இது என்ன எழுந்தது உண்டானால்? அப்ப எழுந்தாச்சா? ஆமா, பாஸ்ட்லாம் இருக்காது. ஆமா, ரோமர் 6:1 படிச்சா ஞானஸ்நானம் என்ன தெரியுமா? அது கிறிஸ்துவுடனே கூட அடக்கம் பண்ணப்படுதல். அடுத்தது கிறிஸ்துவுடனே கூட உயிர்த்தெழுதல் சொல்லி எல்லா வசனம் எங்க இருக்கு படுத்துக்கு. அப்ப ஞானஸ்நானம் ஒரு அடக்க ஆராதனை, பழைய மனுஷன் அடக்கம் பண்ணது. கிறிஸ்துவின் சாயலுக்கு அப்பாய் சுதிதான ஜீவன் உள்ளவர்களாக நடக்கிறபடி ஒரு உயிர்த்தெழுதலை அடைவது. உயிர்த்தெழுதல் 2 அனுபவம் இருக்கு. ஒன்று ஆத்மாவின் உயிர்த்தெழுதல், இன்னொன்று சரீரத்தின் உயிர்த்தெழுதல். ஆத்மாவின் உயிர்த்தெழுதல் ஒரு சரியான ஞானஸ்நான சீடராக்கி ஞானஸ்நான அனுபவத்துக்குள்ள வந்தா ஆத்மா முதலாவது உயிர்த்தெழுகிறது. இல்லையா? அதான் கிறிஸ்துவுடனே கூட எழுந்தது. எபேசியர் 2:7 கிறிஸ்து தேவனுடைய வலது அதாவது உங்களை எழுப்பி கிறிஸ்துவுடனே கூட எழுப்பி உன்னதங்களில் அவரோடு கூட உட்காரவும் செய்வாரா? அங்கேயும் பாஸ்டர்ஸ். சரியா? மனசு பரலோகத்தில் இருக்கு. பார்த்துக்க, எலும்பஞ்சதை தான் இங்கே இருக்கு. புரிஞ்சுதா? விசுவாசிக்க அனுபவம் இருக்குதுங்களா? அப்படி தானே இருக்குதுங்களான்னு கேட்கேன். நீ ஒன்னொன்னா கேட்டால் நேரம் போயிடுவான். சரி, அப்போ இப்படி மனசை பரலோகத்தில் வைத்தவர்கள், கிறிஸ்துவின் ஆவியினாலே கிறிஸ்துவுக்கேற்ற மறுரூபமாகி கொண்டிருக்கிறவர்கள் மட்டும்தான் இந்த கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதல். கடைசியில் ஒரு உயிர்த்தெழுதல் இருக்கு. பார்த்துக்க, 20:12 வெளிப்படுத்தல. மரித்தவர் சிறியவரும் பெரியவரும் சம்பு சவர் எல்லாத்தையும் கூப்பிட்டு நியாயம் தீர்வு செய்து 2ஆம் மரணக்கு அக்கினி கடலில் தள்ளு ஒரு விஷயம் இருக்கு. அதை பற்றி பேசல. கிறிஸ்துவுடனே கூட முதலாம் உயிர்த்தெழுதலுக்கு பங்குள்ளவன் பரிசுத்தவானும் பாக்கியவான்மா இருக்கிறான். கர்த்தராக இயேசு வரும்போது கர்த்தருக்குள் மரித்தவர்கள் மேலே எழுந்திருப்பாங்க. உயிரோடு இருக்கு நேரம் போனோம்ல, அந்த உயிர்த்தெழுதல் பற்றி சொல்லியிருக்கு. இல்லையா? அதையாக நம்ம பேசிகிட்டு இருக்கிறோம். ஸோ அந்த அனுபவம் அடையணும்னா இப்பமே இயேசு சீசராவி இயேசுவின் ஆவினாலே மறுரூபப்படணும். அதனால தான் மீட்கப்படும் நாலு கண்டு முத்திரையாக பெற்ற பரிசுத்தாவியை தூக்கப்படுத்தாதுன்னு சொல்லியிருக்கு. அது 4:30 எபேசியர் 4:30 சொல்லியிருக்கு. உங்களுக்கு இந்த பரிசுத்தாவி உண்டான்னு கேட்டேன், கவனிக்கிறீங்களா? கேட்டேன். கையை சும்மா திருக்கிட்டு இருக்கக்கூடாது பாருங்க. பரிசுத்தாவினோட முதலாவது பரலோகத்திலிருந்து வந்த பரிசுத்தாவி ஜெனியூன் இருக்கா, அது கிடச்சிதா, அது முத்திரைன்னு சொல்லியிருக்கு. அதாவது இயேசு ஞானஸ்நானம் பெற்று கரையேறினார் பாருங்க. அப்போ புறாவை போல பரிசுத்தாவியானவர் இறங்கினார். யார் இறங்கினது? பரிசுத்தாவி. என்ன சொன்னாரு? இவர் என்னுடைய நேசகுமாரன். இவர் மேல் சொன்னாரா? பரிசுத்தாவினால பிறந்தவர் தான் அவர். 12 வயசுலேயே தேவனுக்கு அடுத்தவளே இருக்குதுன்னு உங்களுக்கு தெரியாதான்னு சொன்னவர் அவர் தான். இப்போதான் தேவன் சாட்சி கொடுக்குறாரு. என்ன கொடுக்குறாரு? சாட்சி கொடுத்தாரா? அப்போ பிரசங்கியாரு இயேசுநாதருக்கு அவர் சாட்சி வேணாமா? அப்போ எங்களுக்கு நிலைமை வந்து அப்போஸ்தலர் 5:31-32
தேவன் தமக்கு கீழ்ப்படுகிறவர்களுக்கு தந்தரில்ல பரிசுத்தாவி சாட்சி. அல்லேலூயா. பார்த்துக்க, அப்போஸ்தலர் குறித்தும் சாட்சி கொடுத்துருக்கார். அது 15:8 அப்போஸ்தலர். இருதயத்தை பார்க்கிற தேவன் நமக்கு பரிசுத்தாவி தந்தது போல அவர்களுக்கும் பரிசுத்தாவி கொடுத்து அவர்களை குறித்து சாட்சி கொடுத்தார். இப்போ இயேசுநாதருக்கு சாட்சி இருக்கு, அப்போஸ்தலருக்கு இருக்கு, உங்களுக்கு இருக்கான்னு கேட்கணும் இல்லையா? அது நான் 4 தலைமுறை கிறிஸ்தவியலாகும் அந்த கதையில் நீ பேசாண்டாம். பரலோக தேவன் தந்தா முத்திரை இருக்கா? நான் கொஞ்ச நாளாக கேட்டுட்டு இருக்கேன் நல்லதான். சைன் போட்டாரா, முத்திரை வச்சாரா, அதை பேச. இயேசுநாதருக்கு முத்திரை கொடுத்துருக்குல்ல, சீசர்களுக்கு கொடுத்துருக்குல்ல, எபேசியர் 1:13 வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பரிசுத்தாவினால் முத்திரை போடணும்னு சொல்லியிருக்குல்ல. மீட்கப்படும் நாளை கேட்டு முத்திரை இருக்குல்ல, இருக்கா உங்களுக்குன்னு கேட்டேன். முத்திரையோ அது இருக்கு. விசுவாசிகள் ஆனபோது எங்களுக்கு ஆவி கிடச்சிட்டுன்னு ஒரு சொந்தக்காரர் சொன்னார். அவருக்கு மோளுக்கு கொஞ்சம் பிரச்சனை வந்து பிடிச்சிட்டு நான் சொன்னேன் முத்திரை இருக்குன்னு சொன்னேன் இல்லையா, இப்போ அடிச்சு விடுங்கன்னு சொன்னேன். இல்லையா, அவர் என்ன திருங்கினார். இப்போ தெரியுதா, பியா வந்தாதான் முத்திரை இருக்குதும் இல்லாததும் தெரியுமோ? இல்லையா, சரி. அதோ பரலோகத்தின் ஆவினால முத்திரை, அந்த ஆவி நம்ம மறுபடுத்தணும், அந்த ஆவி நம்ம புது சிருஷ்டியாக மாற்றணும். இதெல்லாம் நமக்குள்ளே நடந்து கொண்டே இருக்கணும். அல்லேலூயா. ஆமாம், 2 Corinthians 3:18 சொல்வார், அந்த சாயலாக தானே மகிமையின் மேல் மகிமையடைந்து மறுரூபப்பட்டு கொண்டே இருக்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா. உங்களுக்கு அந்த அனுபவம் ஏற்படுதான்னு நீங்கள் பார்த்துக்கிடணும். இது அனுபவம் ஏற்பட்டாதான் இந்த உயிர்த்தெழுதலும் இந்த நித்திய ஜீவனம் நமக்கு ஏற்பட முடியும். அதுக்கு ஒருக்கத்திட்ட காலம், ஆயத்த காலமாக இந்த காலத்தை கொடுத்துருக்கு. ஆனால் தயவு செய்து முதலாவது சீஷத்துவத்தை இல்லைன்னா தெளிவுபடுத்தி அதை அடைஞ்சிரு. 2வது பரிசுத்தாவினுடைய முத்திரையை வாங்கிரு. 3வது சும்மா கையை காலை உதறிட்டு இருக்காத. அது ரோமர் 8:14 பரிசுத்தாவி, அது எவர்கள் தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தான் தேவனுடைய. கையை கால உதறுகிறவர்கள சொல்லல, தேவனுடைய ஆவினால் நடத்தப்படுவது சொல்லியிருக்கு. அப்போ தேவ ஆவினால் நடத்தப்பட்டால் தேவ சிந்த, தேவ சாயல், தேவராஜ்ய காரியம் வந்திருக்கா, எவ்வளோ வந்திருக்கு நீங்கள் பார்த்துக்கணும். அப்புறம் ஏமாந்திரப்படாது. செத்தப்புறம் இவர் கர்த்தருக்குள் மரிச்சாருன்னு சொல்லி எத்தனையோ பேர் அடக்கார், நான் அடக்காரதுன்னு நடத்திக்கிட்டே இருக்கேன். நான் அப்படி சொல்ல மாட்டேன். இவர் அவருக்கு கிரியை கேட்ட இடத்துக்கு போயிருக்காருன்னு பிரசங்க நான் நிற்கேன். எனக்கு தெரியும், எங்களுக்கு தெரியாது இல்லையா இவர் எங்கே போகிறாருன்னு. அது பிரசங்க யாரு? செத்த பிறகு ஹோம் கோயிங் சர்வீஸு, ஹோம் கோயிங் சர்வீஸ்னு 3 நாள் காட்டன் டையம் போட்டு கண்ணாடி பட்டிகள்லாம் வச்சு பிரசங்க மாதிரிலாம் வந்து பாட்டு பாடினா பரலோகத்துக்கு போக முடியாதா? அப்படி சொன்னாரா இயேசுநாதர்? வெளிப்படுத்தல் 3:5 சொல்லுவார், ஜெயங்கொள்ளுகிறவனோ அவனுடைய நாமத்தை நான் வெட்ட மாட்டேன், என் பிதா முன்பாகவும் அவனுடைய பரிசுத்த தூதர் முன்பாகவும் நான் அறிக்கை பண்ணுவேன்னு சொன்னார். சாட்சியாக இருக்கணும், சாட்சி சொல்லணும், வேண்டான்னு சொல்லலை. ஆனால் நீங்கள் எத்தனை ஹோம் கோயிங் சர்வீஸ் அடித்தாலும் பரலோகத்தில் ஆண்டவர் மட்டும் சாட்சி கொடுக்கலன்னு வையி அத்தனையும் கந்தலாகி போயிடும். கந்தலாகுமா என்ன? அதனால தான் நான் சொல்லுவேன், முதலாவது இயேசுநாதர் உன்னை குறித்து சாட்சியத்தை கூட தான் நடந்துக்கேன். உன்னை அறிஞ்சிருக்கேன், 7 சபை சொல்லிருக்கு. உன் கிரியை அறிஞ்சிருக்கேன், நீ குருடை, நீ நொண்டி, நீ சப்பானி, நீ உயிரிழவரோட செத்த பணம் இருக்கு பார்த்துக்க, அறிஞ்சிருக்கேன். அவர் சொன்ன சாட்சியாகும். நம்ம குறித்து என்ன சாட்சி கொடுப்பாரோ, உண்மை யுத்தம் உள்ள விசுவாசியே ஊழியக்காரனேன்னு சாட்சி கொடுப்பாரான்னு இப்போ பார்த்துக்கணும். இந்த காலத்தில் திருத்த முடியாது பார்த்துக்க. இது கிருபையின் காலம். அதுக்கு பிறகு வெளிப்படுத்தல் 22:12 சொல்லார், இதோ சீக்கிரமாய் வருகிறேன், அவன் கிரியைக்கு தக்கதாய் நான் அளிக்கிற பலன் என்னோட கூட. சிலர் கிருப சுவிசேஷம் கொண்டு வந்திருக்காவ, குடும்ப சுவிசேஷம் கிருபையினால. அதான் சிலுவ கள்ள சுவிசேஷத்தினுடைய ஒரு பிரிவு அது கிருப சுவிசேஷம். கிருபையினாலே ரட்சிக்க பாவ மன்னிப்பு இலவசமாப்பா. தொடர்ந்து என்ன சொல்லுது எபேசியர் 2ஆம் அதிகாரத்தில், நற்கிரியை செய்யும்படி அவராலே சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறோம் வசனம் வந்துகிட்டே இருக்கோம். அப்போ முதலாவது ஒன்றும் இல்லை, பாவம் எல்லாம் அழிச்சாச்சு. இனி பரலோகத்துக்கு பிறகு நீ இல்லையா கிரியை செய்யணும். 6:33 தேவன ராஜ்யத்தை இனி தேடி இருக்கணுமே. மற்ற 11:28 சொன்ன மாதிரி என் நுகத்தை ஏற்றுக்கொண்டு என்னிடத்துல படிச்சிருக்கணுமே. அது படிச்சல பரலோகம் அழிச்சிருக்கு. ஒன்று சொல்லுகிறேங்கிறதுக்க நல்லா சொல்கிறேன். உங்களுக்கு ஆண்டவர் இயேசு பாவ மன்னிப்பை தந்திருப்பார். இந்த பாவ மன்னிப்பு ரத்து செய்யப்பட சூழ்நிலை இருக்குது. அது என்னன்னு சொல்லு. பாவ மன்னிப்பு எதுக்கு கொடுக்கப்படுதுன்னா, நாம் பரிசுத்தமாக நீதிமானாக வாழணுங்கிற எதிர்பார்ப்போடு கொடுக்கப்படுது. ஒன்று, பரலோக ராஜ்யத்துக்கு ஆண்டவர் இருக்கிறதுக்கு போனங்கிற எதிர்பார்ப்போடையாக பாவ மன்னிப்பு தாரது. எல்லாம் உனக்கு தோணுங்க மாதிரி நடக்கிறதுக்கு பாவ மன்னிப்பு தரப்படுறது கிடையாது. பாவ மன்னிப்பு நிச்சயம் வாங்கிக்கிட்டு நீ அதுக்கு எதிராக நீ யோவான் 2:15 உலகத்தில் உள்ள வெளியிலும் அன்பு கூறாதீர்கள், ஒருவன் உலகத்தில் அன்பு கூறுதால் பிதாவின் அன்பு. அப்போ உனக்கு பாவ மன்னிப்பை ரத்து செய்வாரா பயமாட்டாரா? அந்த வசனத்தை பார்த்து, நான் உலகத்தை நேசிக்கிறதுக்கு உன்னை கூப்பிடல, நித்திய ஜீவனை அடையும்படி உன்னை கூப்பிட்டேன், பரலோக ராஜ்யத்துக்கு கூப்பிட்டேன், நான் இருக்கிற இடத்துல என்னோட வாரதுக்காக உன்னை கூப்பிட்டேன். உனக்கு அதுக்கு இஷ்டம் இல்லை. நீ பாவ மன்னிப்பு சிலுவை பலி சிலுவை கல்லைன்னு சொல்லிக்கிட்டு இப்போ எங்கே போகிறாய்? உலகத்துக்கு போகிறாய் இல்லையா? அப்போ உனக்கு பாவ மன்னிப்பு ரத்து செய்யப்படும். யாக்கோபு 4:4
உலக சிநேகம் தேவனுக்கு விரோதமான பகை என்று அறியீர்களா? உலகத்துக்கு சிநேகிதனாக இருக்கிறவன் தேவனுக்கு. அப்போ தேவனுக்கு சண்டைக்காரனுக்கு பாவ மன்னிப்பு கிடைக்குமா? சொல்லு. இப்படி தான் ரத்து செய்யப்படுது. அதனால் தயவு செய்து பாவ மன்னிப்படுத்திட்டேன் கிருபையாக்கம்னு சொல்லிட்டு நடக்காத. அது ரோமர் 6:22. நீங்கள் இப்பொழுது பாவத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டு பரலோக தேவனுக்கு அடிமைகளாகணும், தேவ சித்தம் செய்கிற அனுபவிக்க வரணும். அப்போ தான் பரிசுத்தமாதல் கிடைக்கும் பலன். முடிவோ நித்திய ஜீவன். எத்தனை வருஷம் இருக்குன்னு பார்த்துக்க. சிலுவை கள்ளமாக இருக்க நிலைமை என்ன ஆகும்? சிக்கிடாத. கிருபை சுவிசேஷத்தை நம்பாத. நீ அடுத்த கட்டத்துக்கு நீ வளர்ந்துக்கிட்டே இருக்கணும், நீ போயிட்டே இருக்கணும். இல்லைன்னா தந்ததையும் பிடிக்க போடுவார். எதிராக போயிட்டா, சாத்தானுக்கு பின்னால் போயிட்டா புதுப்பிக்கிறது கூடாத காரியம்னு எழுதியிருக்கு எபிரேயர் 4 இல்லையா? ஆமாம். பரம பார்த்தோம், வரங்களை அடைந்தும் இனி வரும் பலன்கள் மேல் பலன்லாம் அறிஞ்சும் மறுதளித்து போனவர்களை புதுப்பிக்க முடியாது கூடாத காரியம். சுட்டரிக்கப்படுவது முடிவு. ஆக்கினைக்காக காத்திருக்கணும், கோபாக்கினைக்கு காத்திருக்கணும்லாம் வசனம் இருக்கு. அப்போ பாவ மன்னிப்பு நிரந்தரம்னு நினைக்காத. நீ மரியாதையாக நடக்க இல்லைன்னா, தேவச்சித்தத்துக்கு எதிராக போனால் அது ரத்து செய்யப்படும், சாத்தானுக்கு கையில் ஒப்படைக்கப்படுவாங்களாம். நாங்கள் பெந்தகோஸ்தே சூழ்நிலையில் பார்க்குற ஒரு காரியம் என்னன்னா, ஒளியந்தூதன் உள்ளே வந்துடுது. சாத்தான் பிடியில் சிக்கி இருக்கிறாங்க. எப்படி சிக்கிறாங்கன்னு கேட்டால், அவங்க ரசிக்கப்பட்டவங்க தான், மனதிரும்பவங்க தான், பரிசாய் பெற்றவங்க தான். சாத்தான் பிடியில் இவங்க எப்படி சிக்கிறாங்கன்னு கேட்டால், அது யோவான் 8:44. பிசாசு பொய்யனும் பொய்க்கு பிதாமாக இருக்கிறான், சத்தியத்தில் நடக்கலை, சத்தியம் அவன்கிட்ட கிடையாது. அப்போ பிசாசு பொய்யன். ஏசு சொல்கிறார்ல, அது யோவான் 8:31-32. ஏசு தம்மை விசுவாச யூதரிடத்தில் நீங்கள் என்னுடைய உபதேசத்தில் நிலைத்திருந்தால் மெய்யாகவே என்னுடைய சீஷர். இதுதான் சத்தியம், சத்தியம் உங்களை விடுதலையாகும். அப்போ இயேசுவின் வசனத்திலும் அப்போஸ்தலருடைய அஸ்திபாரத்திலும் நடக்காமல் இருக்கிறவர்கள் இல்லையா? இயேசுவின் வசனம் தான் அடிப்படை. அது எபேசியர் 2:20 என்ன சொல்லுது? அப்போஸ்தலர் தீர்க்கதரிசிகளுடைய அஸ்திபாரம் கிறிஸ்து மூலக்கல், அவருக்கு மேலே ஆவியின் ஆரவராலே வாசஸ்தலமாய் வீடாய் ஆலயமாய் கட்டப்படுறீங்க. அப்போ இயேசு சொன்னது மூலக்கல். மூலக்கல்னா என்ன தெரியுமா? 2 வீடு கட்டுறதுக்கு 2 மூலக்கல் வைப்பாங்க தெரியுமா? அதுதான் இயேசுனுடைய உபதேசம், அவருடைய மாதிரி. அதுக்கடையில் ஒரு நூல் கட்டுவாங்க. இந்த நூலுக்குள்ளே தான் மற்ற கல் வைக்கணும். அது அப்போஸ்தலருடைய உபதேசம். இந்த கல்லுக்கு நூலுக்கு வெளியே நின்றா அடுத்தவங்க கேஸ் போடுவான். சரிதானே? சரி. இது மாதிரி இயேசுவும் அப்போஸ்தலன் சொன்ன அஸ்திபார சத்தியத்தில் இல்லாமல் தெரியாத காலம் விட்டுருவோம். நீங்கள் இதுக்குள்ளே வந்த பிறகு ஆண்டவருடைய வசனத்தை வாசி இதில் நடக்காமல் இருந்தால் பொய்யிலே நடக்கிறீர்கள். சத்தியத்துக்கு விரோதமாக நடக்கிறதுனால பொய்யின் ஆவியாகிய பிசாசை அனுமதிக்கிறார். சத்தியத்தை அன்புடனே அங்கீகரியாதபடினாலே வஞ்சகத்தை அனுப்புவார்னு தெசலோனிக்க நிருபத்தில் வாசிக்கிறோம். இப்போ ஒளியந்தூதன் வந்துடும். என்ன வரும்? முதல்ல கிடைச்சது பரிசுத்த ஆவி, அதான் அந்நிய பாஷை பேசிச்சு, வெளிப்பாடு சொல்லிச்சு. இப்போ அது போயிட்டு சவுலுக்குள்ளே இருந்து பழைய ஆவி போய் புதிய ஆவி வந்தோம் இல்லையா? வீட்டுக்குள்ளே தீர்க்கதரிசனம் சொல்லி கொண்டுதான் இருக்கு எல்லாம் வசனம். இப்போ புதிய ஆவி வந்தாலும் அந்நிய பாஷை பேசுறது கை கால திருக்குது, அதுவும் குறிச்சொல்லுது. 16 அப்போஸ்தலர் குறிச்சொல்லூர் ஆவியுடையவா பவுலையும் சீலாவையும் பார்த்து பல நாள் குறிச்சொல்லி ஏமாத்தினாலாம் இல்லையா? அங்கே இந்த ஒளியந்தூதனுடைய பிடியில் பெந்தகோஸ்தே சபை சிக்கியாச்சு. இதாக எங்களுக்கு தந்த, உங்களுக்கு தெரியாது, எங்களுக்கு ஒளியந்தூதன் ஏன் வந்தன்னு கேட்டால், இவன் இயேசுன்னு ஆராதிக்க உள்ளே போனால் இயேசுவை காணல. யாக்கோபு இருக்காரு, தாவீது இருக்காரு, ஆபிரகாம் இருக்காரு. கொள்ளாமா? இயேசுக்கு உபதேசம் இல்லை, அஸ்திபாரம் இல்லை. ஆராதனை இயேசுவுக்கு அஸ்திபாரம், யாக்கோபின் அஸ்திபாரம், தாவீதின் அஸ்திபாரம் போட்டா பேய வராமல் இருக்குமா? ஆமாம். எபிரேயர் 1:1 பிதாக்களுக்கு திருவிழம் பற்றின தேவன் குமாரன் வல்லம் பேசியாச்சு. இப்போ குமாரன் சொன்னது வேண்டாம், அப்போஸ்தலர் சொன்னது வேண்டாம், அவிகளுக்குள்ள ஆவி வேண்டாம்னா அப்போ வேற ஆவி தானே கொடுக்கணும். இப்படி தான் ஒளிந்தூதன் உள்ள வருது. அது பரலோகத்தையும் பேசிக்கிடும், பூலோகத்தையும் பேசிக்கிடும். 2 வேஷம் போடும். நீ கண்டுபிடிச்சிட மாட்டா, நாங்கள் கண்டுபிடிச்சிடுவோம். இல்லையா? பரிசுத்த ஆவி ஒரே ட்ராக்கில் தான் போவோம், அது 2 ட்ராக்கில் போகாது. இது 2 ட்ராக்கிலையும் போவோம். இப்படி சபைகளுக்குள்ள ஒளிந்தூதன் வந்துட்டு இதெல்லாம் விரட்டுறதுக்கு அது பெரிய பாடாகும். அதை சத்தியத்தை பேசி அது சும்மா இயேசுநாதர் நினைச்சும் விரட்ட முடியாதான். ஏன்னா இயேசுநாதரோட ஒரு யூதாஸ் இருந்தான் இல்லையா? அவன் பொய்யனுக்கு இடம் கொடுத்தான் இல்லையா? அவன்கிட்ட இருந்து பேய் ஆண்டவருக்கு விரட்ட முடியலையே. அதுதான் இது மாதிரி 1000 பத்துக்க அதை விரட்டணும்னா சத்தியத்தை சொல்லி கீழ்ப்படிய வச்சு அவனை மனம் திரும்ப வச்சா தன்னாலே அந்த ஆவி போயிடும். ஏன்னா இது தேவனால் விடப்பட்டது, அனுமதிச்சிட்டார். நீ பொய் தானே வேணும் போ, எல்லாம் வசனார். சரி, அப்போ இப்படியெல்லாம் நம்ம மாட்டிக்கிடாம ஆண்டவருடைய வசனத்திலும் உபதேசத்திலும் அப்போஸ்தலருடைய அஸ்திபாரத்தில் நிலைச்சிருக்கணும். இப்போ கர்த்தருடைய பந்திக்கு முன்னா இருக்கிறீங்கல்ல, நாம் பிற்கிற அற்பம் கிறிஸ்துவின் சரீரத்தினுடைய ஐக்கியமாக இருக்கிறதல்லவோ, நாம் பருகிற பாத்திரம் கிறிஸ்துவின் ரத்தத்தின் ஐக்கியமாக இருக்கிறதல்லவான்னு நீங்கள் நம்புறீங்கல்ல? அப்போ என்ன அர்த்தம்னா, இதை தின்னாச்சுன்னா இயேசுவோட ஐக்கியமாகிடுவோம், இதை குடிச்சாச்சுன்னா இயேசுவோட ஐக்கியமாகிடுவோம்னு நீங்கள் நினச்சதிய. ஒரு இடத்துல கர்த்தருடைய பந்தி முடிச்சுக்கிட்டே அடி வச்சுட்டு ஓடி போனேன். முடிஞ்சோடனே நடந்து சொல்லுறேன் நான். இப்போ சொன்னேனே நேரமா அடி வச்சுட்டு கிடக்காவ இல்லை, இத்தனை வருஷம் இயேசுநாதர் இறச்சி தின்னியா இல்லையா? உங்கள் மண்டையில் இன்னும் வெளியே கோமா தான் கேட்பேன். எத்தனை வருஷம் இல்லை இயேசுநாதருடைய ரத்தம் குடிச்சேன் நீங்கள் அப்படின்னு திட்டி போடுவேன். இல்லை, இத்தனை வரையும் தின்னப்புறம் இயேசுனுக்கு சிந்த வரையில இல்லையா?
அப்படியா பிரசங்கியாரு? அப்போ இயேசுவோட ஐக்கியமாகுதுன்னா எப்படின்னு கேட்டால், அவருடைய வசனத்தின்படி நடந்தால் தான் நீ ஐக்கியம் ஆக முடியும். அவருக்கு ஆவியில் நடந்தால் தான் ஐக்கியம் ஆக முடியும். எங்களுடைய ஐக்கியம் பிதாவோட குமாரனாக இயேசு கிறிஸ்துவோட இருக்கிறதுன்னு 1:1 யோவான் சொன்னார். பார்த்துக்க, இதெல்லாம் தூரப்பட்டுட்டு கத்தாலிக்காரன் கொஞ்சம் ரொட்டியை வாங்கி வச்சுட்டு இது இயேசுவன் சரீரம் காரணம் அதான் செய்யேன். எல்லாரும் செய்யேன். எல்லாரும் இயேசுக்கு ரத்தத்தை குடிச்சாச்சு, அரைச்சி தின்னாச்சு. ஓ சொர்க்கம் அப்படியா அப்படியா அப்படியான்னு கேட்டேன். ஒரு சின்ன குறைப்பு சொல்லு அப்படி சொல்லிட்டே போகிறேன். அப்போ பிரசங்கார இப்போ சிக்கலாச்சு, நாங்களும் இதை செய்யோம் அவங்களும் இதை செய்யாவ, இது எது ஆக்கம் சரின்னு ஒரு பிரச்சனை வந்துட்டு இல்லையா? நான் சொல்லேன், பழைய ஏற்பாட்டில் பாவ நிவாரண பலி ஆரோன் முதலாவது செலுத்தி அந்த பலி மேடையில் வச்சுட்டான். வச்ச உடனே வானத்திலிருந்து தேவ சமூகத்திலிருந்து அக்கினி வந்து அந்த பலியை பட்சித்தது அப்படின்னு எழுதியிருக்கு. நல்லா கவனிச்சுக்க, அந்த பலியை பட்சித்த உடனே அந்த அடுத்தது அந்த அந்த கங்கு அது எரிஞ்சுக்கிட்டே இருக்கும். எல்லாரும் தரையில் விழுந்தாங்க. பரலோகத்திலிருந்து வந்த அக்கினியினாலே அந்த பாவ நிவாரண பலியினுடைய அந்த பலி அது எரிக்கப்படுகிறது. எரிச்ச உடனே தொடர்ந்து சொல்றாங்க, அந்த பலிபீடத்தில் அக்கினி எப்போதும் எரிந்து கொண்டே இருக்க வேண்டும். அல்லேலூயா. எப்போதும் நீங்கள் வந்து லேவியர் 9:24 இல்லையா? லேவியர் 9:24 தான் கர்த்தருடைய சந்நிதியிலே பரலோகத்திலிருந்து அக்கினி வந்து எரிச்சிட்டுது. அப்புறம் நீங்கள் 6:13 லேவியர் 6:13 பலிபீடத்தின் மேல் அக்கினி எப்பொழுதும் எரிந்து கொண்டே இருக்கணும். நல்லா கவனிச்சுக்க, பரலோகத்திலிருந்து அக்கினி வந்தது, எரிச்சாச்சு. இனி அந்த வரவு கட்டையெல்லாம் எரிஞ்சு அந்த கனல் இருக்கும். சரியா? இந்த கனலை அணையாமல் வச்சுக்கணும். எப்பெல்லாம் நீங்கள் பழி செலுத்தணுமோ, தூப பீடத்துலையும் சரிதான், தூப கலசரத்துலையும் சரிதான், அக்கினி எல்லாம் வீட்டில் உள்ள அக்கினி கொண்டுறப்படாது. இப்போ புரியுதில்ல? இங்கே பரலோகத்திலிருந்து வந்து அக்கினி இங்கே இருக்கணும், இதுல இருந்து எடுத்துக்கணும், வீட்டில இருந்து கொண்டுறப்படாது, அந்நிய அக்கினி கொண்டுறப்படாது என்கிறது மிக முக்கியமான ஒரு காரியம். அப்போ நீங்கள் அது லேவி 10:1-2 ஆரோன் குமாரராகிய நாதா அபி என்ன சொல்றாங்க? அவ்விதமாக அந்நிய அக்கினியை கொண்டு வந்து அங்கே பரிசுத்த அக்கினியினாலே அழிந்தார்கள் அப்படின்னு இருக்கு. புரிஞ்சுக்கிடுங்க. அப்போ என்ன புரிஞ்சிய இதையும் லேசாக சொல்லிடுறேன். அப்போ பாவ நிவாரண பலி பரலோகத்திலிருந்து வந்த அக்கினியினால் தகனிக்கப்பட்டு அங்கீகரிக்கப்பட வேண்டும். சரிதானே? நம்பர் 1. 2வது இயேசுவின் சிலுவை பலி. இயேசுவின் அது எபிரேயர் 9:14 நித்திய ஆவியினாலே தம்மை தாமே பலதற்ற பலியாக தேவனுக்கு ஒப்பு கொடுத்த கிறிஸ்துவின் ரத்தம்னு எழுதியிருக்கு. அப்போ இயேசுவின் சிலுவை பலியும் நித்திய ஆவியினாலே முத்திரை போடப்பட்டது அப்படின்னு புரிஞ்சுக்கிறோம். சரிதானே? நல்லா புரிஞ்சுருங்க. இப்போ என்ன ஆச்சுன்னா கவனிச்சலாம், பழைய ஏற்பாட்டு பலி அக்கினியில எரிச்சாச்சுங்க, இயேசுவின் சிலுவை பலி எரிச்சாச்சுங்க, எலியா வச்ச பலி வானத்திலிருந்து அக்கினியினால தகனிக்கப்பட்டதெல்லாம் உங்களுக்கு தெரியல. பரிசுத்த அக்கினா பரிசுத்த ஆவிக்கு அடையாளமாக இருக்கிறது. சரியா? பரிசுத்த ஆவி எரிக்கப்பட்டது. இப்போ புதிய ஏற்பாட்டுக்கு வந்துட்டோம். இப்போ நம்மையே தேவ ஆலயமாக மாற்றிட்டார். முதலாவது நம்ம தேவாலயமாய் மாற்றி அந்த ஆவியை நமக்கு கொடுத்து, அது யாருக்கு கொடுக்குறாருன்னா ரோமர் 12:1 ஜீவ பலி, தேவனுக்கு பிரியமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்கிறவங்களை தேவன் பரிசுத்த ஆவினாலே முத்திரை போட்டு அவர் அங்கீகரிக்கிறார். அது முதல் விஷயம். 2வது விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இப்போதான் முக்கிய இடத்துக்கு வர்றீங்க, கர்த்தருடைய பந்திக்கு வர்றோம். 1 கொரிந்தியர் 10:16-17 நாம் ஆசீர்வதிக்கிற ஆசீர்வாதத்தின் பாத்திரம் இயேசுடைய ரத்தத்தின் ஐக்கியமாக இருக்கிறது அல்வா. நாம் பிட்கிற அப்பம் இயேசுவின் சரீரத்தின் ஐக்கியமாக இருக்கோம். இங்கே நல்லா கவனிக்கணும். ஒரு விஷயத்தை நான் சொல்லிடுறேன், இது இயேசுவின் ரத்தமாக மாறாது. ஏன்னா இது வந்து இயேசுவின் ரத்தமாக மாறிட்டுன்னு நீங்கள் நம்பினா ஒரு பெரிய பிரச்சனை வரும். ரத்தம் புசிக்கிறவன் அறப்புண்டு போவான். பழைய ஏற்பாடு. புதிய ஏற்பாட்டில் ரத்தத்துக்கு விலகி இருக்கணும் இல்லையா? அப்போ ரத்தம்னு நீங்கள் முழுசாக நம்பினா அது ஒரு பிரமாணம் மீறுதல். ரத்தம் புசிக்கிறது தப்பு. இயேசுவின் மாம்சம்னு டைரக்டாக விசுவாசிச்சா, ஏன்னா நர மாம்சம் மனுஷ மாம்சம் புசிக்கப்படாது, லேவியர் ஆகமத்தில் பட்டியல் இருக்குது, அதில் இது வராது. அதனால தான் அப்போஸ்தலர்கள் கவனமாக ஒரு காரியம் செஞ்சாங்க. நாம் பிட்கிற அப்பம்னு சொன்னாங்க, நாம் வச்சிருக்கிற ரசம்னு சொன்னாங்க. ஆனால் ஒரு முக்கியமான விஷயம் சொன்னாங்க, இது அப்பமாக ரசமாக தான் இங்கே இருக்குது. பரிசுத்த ஆவியானவர் இந்த அப்பத்தையும் ரசத்தையும் இயேசுவின் சரீரத்தோட ரத்தத்தோடும் ஐக்கியப்படுத்துகிறார். நுட்பம் புரிஞ்சிட்டா? அப்போ பிரமாணம் மீறுதல் வராது. நல்லா கவனிக்கலாம். புரிஞ்சிட்டா? அப்போ பிரசங்க யாரையும் இப்போ கேள்வி வந்துட்டு, அப்போ கத்தோலிக்க பாதிரியார் கொடுக்க அந்த அப்பத்தை அந்த ரசத்தையும் இயேசுவின் ரத்தத்தோடும் சரீரத்தோடு ஐக்கியப்படுத்துமா பிரசங்க யாரு? சிஎஸ்ஐ பாஸ்டர் கொடுக்குறது அது ஐக்கியப்படுத்தும்? கேள்வி இருக்குல்ல, படுத்தாது. எங்கே படுத்தும் தெரியுமா? பரலோகத்தில் இருந்த பரிசுத்த ஆவின் அபிஷேகம் பெற்ற ஆசாரியன் நடத்துகிற அவர் கர்த்தருடைய பந்தியாக இருக்கணும். பரிசுத்த ஆவியினாலே விசுவாசிக்கிற பரிசுத்த ஆவி பெற்ற விசுவாசிகளும் பரிசுத்த ஆவியினாலே தேவனுடைய வாசஸ்தலமாய் கட்டப்படுகிற கிறிஸ்துவின் சபையாக இருந்தால் மட்டும்தான்
அந்த சூழ்நிலையில் இருக்கிற இந்த பாத்திரமும் இந்த அப்பமும் ரசமும் மட்டும்தான் கிறிஸ்துவின் சரீரத்தோடும் இரத்தத்தோடும் ஐக்கியப்பட முடியும். கன்ஃபார்ம் ஆயிட்டா? பரிசுத்த ஆவி இல்லாத இடத்துல ஆவியினுடைய ஆளுகை 10 வரியத்துக்கு முன்னே இருக்க சொல்லலை, இப்பவுமே இருக்கணும். ஆவியானோடைய பிரசன்ஸ் இங்கே இருக்கணும். பழைய ஏற்பாட்டில் தெய்வ பிரசன்ன கிருபாசனத்துக்கு மேலே இருந்து இப்போ நமக்குள்ளே இருக்குது, நம்ம நடுவில் இருக்குது. சரியா? பரிசுத்த ஆவியினுடைய பிரசன்னம் இருக்கக்கூடிய இடத்துல இருக்கிற அப்பமும் ரசமும் தான் கிறிஸ்துவின் சரீரத்தோடும் ரத்தத்தோடும் ஐக்கியப்பட முடியும். நட்பம் பிரிச்சிட்டிங்களா? ரத்தம்னு சொல்லிடுவாங்க, சில இடத்துல அப்படி பயன்படுத்தியிருப்பாங்க. ஆனால் அது பிரமாணம் இருதல் இருக்குது, அது ரத்தத்துக்கு ஒப்பாக இருக்கிறது. சரியா? அதுதான் சரியானது. ரத்தம்னு சொன்னால், மாம்சம்னு சொன்னால் அந்த பிரமாணம் இருதல் வரப்படாதுங்கிறது தான். இந்த அப்பத்தில் புசித்து பாத்திரத்தில் பானம் பண்ணும் போதெல்லாம் அவர் வருகையை தெரிவிக்கிறீர்கள்னு சொல்லுவார் பவுல். அதுக்கு நுட்பம் அது. சரியா? சரி. அப்போது சரி, அடுத்தது இப்போ கர்த்தருடைய பந்தினா தெரிஞ்சாச்சு. அப்போ இயேசுவின் உயிர்த்தெழுதல் தெரிஞ்சாச்சு. நம்மளை அந்த உயிர்த்தெழுதல் அடையிறதுக்கு தகுதி அடையணும் என்கிற சில காரியங்களையும் நீங்கள் புரிஞ்சிட்டீங்க. இப்போது கர்த்தருடைய பந்திக்கு வரும்போது இயேசுவோட ஐக்கியப்படணும்னா என்ன செய்யணுங்கிறதையும் 2 வருஷம் சொல்கிறேன். இயேசு 12 சீடர்களை சேர்த்து பஸ்காவை ஆசரித்தார். எப்படி? இயேசு யாரோடு இந்த கர்த்தருடைய பந்தி ஆசரித்தார்? சீடர்களோட தானே. 12 பேர் தானே. ஒரு தான் போயிட்டான், 11 பாதியில் போயிட்டான். சரி, ரேட் அதையும் சொல்லிடுறேன், சொல்லித்தரேன். 12 பேர் வந்தாவ. 12 சீசர்கிட்ட சொல்கிறார், நீங்கள் தான் பஸ்காவாயுதம். அப்போது இயேசுவின் சீஷத்துவ அர்ப்பணம் இல்லாதவர்கள் இந்த பந்தியில் பங்கெடுக்க முடியாது. சரிதானே? புரிஞ்சல? இயேசுவின் சீசர் யாருன்னு கேட்டால் அது யோவான் 15:19. நீங்கள் உலகத்தாராக இருந்திருந்தால் உலகம் தன்னுடைய சிநேகித்திருக்கும். நீங்கள் உலகத்தாராக இராதபடினாலும் நான் உங்களை உலகத்திலிருந்து தெரிந்து பிரித்தெடுத்தபடினாலும் உலகம் உங்களை அப்போ உலக நேசத்திலிருந்து உலகத்திலிருந்து வேறுபடாதவர்கள் இந்த அப்பத்தில் புசிக்க முடியாது. சரிதானே? பந்தியில் உட்கார முடியாது. வேறுபாடுன்னு சொல்கிறோம்ல, வேறுபாடு உபதேசம் உங்களுக்கு தெரியும். அந்த அனுபவம் இல்லாதவங்க, விரும்பாதவங்க, அர்ப்பணம் இல்லாதவங்க நீங்கள் இயேசுவோட ஐக்கியப்பட முடியாது. இது அடுத்தது முக்கியமாக கவனிக்கணும். சும்மா ரோட்டில் போகிற ஆளுகளுக்கு கொடுக்க விவகாரம் கிடையாது. சரியா? சரி, சிலர் சொல்லிடுவா, பிரசங்க மாதிரி சொல்லுவது உண்டு. அது இயேசுநாதர் யூதாசுக்கு கள்ளனுக்கும் கர்த்தருடைய பந்தி கொடுத்தாரு. யாருக்கு கொடுத்தாரா? கேட்குதியா? இயேசுநாதர் கள்ள பைவிளக்கம் கொடுத்தாரு, யூதாசுக்கு கொடுத்தாரு, துணிக்கே கொடுத்தாரு சொல்கிறாங்கல்ல, இருக்குல்ல. இப்போ நாங்கள் சொன்னேன், இயேசுநாதர் கொடுத்தாரு பார்த்துக்க. அந்த வசனம் சொல்லுது, அந்த துணிக்கையை வாங்கின பின்பு சாத்தான் அவனுக்குள் கர்த்தருடைய பந்தியில் வந்து பே பிடிச்சு வீட்டுக்கு போகாத. இப்போ சரியா? நீ கதையெல்லாம் உருட்டி போடுவா. துணிகரமாக அங்கே வந்தாச்சுன்னா அது வந்து சாத்தான் புகுந்தான் அப்படின்னு சொல்லி. அல்ல 27 13 27 பார்த்துக்க. அந்த துணிக்கையை அவன் வாங்கின பின்பு சாத்தான் அவனுக்குள் புகுந்தான். விளைவு என்ன தெரியுமா? அவன் வயிறு வெடித்து செத்தான், தற்கொலை பண்ணி கொண்டான். எப்படி? நான் சொல்லுவேன், மரியாதையாக பார்த்து செய், உபதேசம் கொடுத்து கொடு. கர்த்தருடைய சரீரம் இன்னதட்டு நிதானம் தெரியாமல் எடுக்கப்படாது. இதனால இங்கே வந்து செத்தமாக இருக்காய், வியாதி கிடச்சிருக்கு, சிக்ஷை கிடைக்கும், அதெல்லாம் சொல்லியிருக்கலையே அவனுக்கு ஒருத்தர் பரணாதிகாரத்தில். அதில் கொஞ்சம் சொல்லி அதில் ஒழுங்குபடுத்தி கொடு. கள்ளப்பையோட கொடுத்தான்னு கொடுத்தேன்னா கள்ளனும் சாவான், கள்ளனுக்கு கொடுத்த நீயும் சாவாய் கடைசியில். இல்லையா? நீ தானே அவனை ஏமாத்தினது. மனந்திரமணி சொல்லியிருந்தா அவன் கொஞ்சம் பயந்தோட குணப்பட்டிருப்பான். நாங்கள் சொல்லி எத்தனை பேரை குணப்படுத்தியிருக்கோம். இல்லையா? அதனால் இந்த கள்ளக்கதை பேசாத. இயேசுக்கு சீச்சர் ஆனியான்னு பார்த்து உட்கார். வேறுபாட்டு உபதேசம் உலகத்திலேருந்து பிரிக்கப்பட்டியான்னு பார்த்து உட்கார். இல்லைன்னா ஆண்டவரையே நான் விட்டுருவேன். அப்போ பிரசங்க யார் இப்படி பிரசங்கம் பண்ணோன்னா, அப்போ நாங்கள் கர்த்தருடைய பந்தியில் இருக்க மாட்டோம், நாங்கள் போடுறோம். எங்கே வர போவா? எங்கே வர போவான்னு கேட்டேன். 6க்கு 2, 6 அடி நீளம், 2 அடி வீதி, அது வரை தான் போவானுங்களே தெரியும். அதனால் ஓட்டக்காலம் மாதிரி ஓடிட்டோன்னு தெரியப்படாது. பார்த்துக்க, பாவ மன்னிப்பு எடுத்து அறிக்கை பண்ணி குணப்பட்டு சரி ஆண்டவர் செஞ்சிருவேன். இப்போ தான் தெரிஞ்சுக்கிட்டேன். சரி, இனி சரியா செய்வேன். நீ அர்ப்பணிச்சு உட்காரணும், ஓடி போயிடாத. ஒன்றும் கிடைக்கும். ஓடி போகிறதுனால ஒன்றும் பிதா சொர்க்கத்தில் அவனுக்கு பதவி ஒன்றும் தரமாட்டாவ, மறந்துடப்படாது. அது வேற கேட்டகரி போயிடும். சரி, அப்போ இயேசுவின் சீசனா பாரு, யார் பாரு, வேறுபாட்டு அனுபவத்தை ஏற்றுக்கொண்டியா வந்தியான்னு பாரு. தெரியலைன்னா நாங்கள் எவ்வளோ சொல்லி தருவோம். இது என்னதுன்னு உங்களுக்கு புரியாத ஆளுகளுக்கும் புரிய வைக்கிறதுக்கு ஆவியானவர்களுக்கு உதவி செய்வார். நீ தெளிவாக வந்தால் போதும், ஆத்திரப்பட வேண்டிய அவசியம் இல்லை. சரிதானே? இப்படி ஆண்டவரோடு எப்படியெல்லாம் சொல்லிட்டேன். இயேசு உபதேசத்தில் வசனத்தில் நடக்கிறது சொல்லிட்டேன். சத்தியத்தில் நடக்கணும், நித்திய ஜீவ, அதாவது
அழிந்து போகிற போஜனத்துக்கு அல்ல, நித்திய ஜீவன் வரை இருக்கிற உபதேசத்தை போஜனத்துக்கு கிரியை நடப்பீங்கள், அதை நான் கொடுப்பேன். பேதர் சொல்வார், நித்திய ஜீவ வசனங்கள் உம்மிடத்தில் உண்டு. அப்போ இயேசுவின் வசனம், இயேசுவின் மாதிரி, இயேசுவின் ஆவி, அதெல்லாம் பார்த்துட்டோம். அப்புறம் உலகத்திலிருந்து வேறுபட்டுட்டோம். இப்போ கிறிஸ்துவின் சரீரத்தோட ரத்தத்தோட ஐக்கியப்படுவதுக்கு என்ன செஞ்சிட்டோம்? வந்துட்டோம். வரும்போது பயத்தோடும் பக்தியோடும் தாழ்மையோடும் நாம் அதை அனுசரிக்கும் போது நிச்சயமாய் அது ஆசீர்வாதமாக இருக்கிறதுங்கிறது உண்மை. அல்ல இல்லையா? அப்படி இல்லாமல் கத்தோலிக்க அப்படி போறாவே, சிஹெச்எச் இப்படி போறாவே, ஏஜி அப்படி போகுது, சிஜி அப்படி போனேன்னு வையி வெள்ளங்கமாக வந்து முடியும். இல்லைன்னா சிலது சும்மா தின்னுட்டு நீ போக வேண்டியதா. அப்படி தான் நினச்சிருக்காங்க கத்தோலிக்கர். சாவு வேலை கொண்டு சாவு படுக்கையில் கொண்டு கொடுத்துருவாங்க. இதை கொண்டு கொடுத்துட்டு அவன் சொர்க்கத்துக்கு போயிடுவான். என்னத்தடைய சொல்லுது? அல்ல இல்லை, மனம் திரும்ப குணப்படு, ரட்சிக்கப்படு, ஸ்நானத்துக்கு எடுத்து உபதேசம், எத்தனை காரியம் கிடக்கு. இது ஒன்றும் செய்யாமல் பாதிரிமாரு ஏமாறுறது, அதுக்கு பின்னால் போகிறது, கடைசியில் பியா பிடிச்சி ராத்திரி எங்கள் வீட்டுக்கு தேடி வர்றது. கொள்ளாமா கேட்போம். நாங்கள் ஏசுநாத சொன்னால் எங்களுக்கு ஏசுவ தெரியும் பிரசங்காரு. எப்படி தெரியும்? நாங்கள் தாய் சபைக்கு போகிறோம். கௌரவமாக சொல்லுவாங்க, நாங்கள் தாய் சபைக்கு போகிறோம். தாய் சபைக்கு 30 வருஷமாக போயிருக்கா. இப்போ பியா பிடிச்சி இஞ்ச வந்திருக்கா, என் பாதிரிகிட்ட போகலன்னு கேட்பேன் நான். கொள்ளலாம் இல்லையா? இதுதானே? சரி, ஓகே. அப்போ என்ன புரிஞ்சுக்க, இயேசுவின் உயிர்த்தெழுதல் மிக சக்தி வாய்ந்தது. அது நம்மை உயிரோடு எழுப்ப பண்ணுவதற்கு அடிப்படையாக அமைகிறது. அந்த உயிர்த்தெழுதலில் பங்கடைய வேண்டும் என்றால் இப்போது இயேசுவோடு ஒரு ஐக்கியமான அனுபவம் நமக்கு இருக்கணும். கர்த்தருடைய பந்தயம் அதைத்தான் சொல்லுது. இதை நடப்பிக்கிற ஒரு ஒருக்கத்தின் காலமாய் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இழந்து போன மேன்மையிலையும் மகிமையிலையும் திருப்பி எடுக்கிறதுக்கு ஒரு காலமாய் வாழ்க்கையை கொடுத்துருக்கிறாரு. வேற ஒன்றுமே தேடாது. நீ அந்த மத்த 6:33 வசனம் இருக்கு இல்லையா? அது கத்தோலிக்க பைபிளில் எப்படி இருக்கு தெரியுமா? எல்லாவற்றுக்கும் மேலாக விண்ணரசையும் இறையரசையும் அவருக்கு ஏற்புடையவற்றையும் தேடுங்கள். அப்படிதான் அந்த வசனம் இருக்கு. அங்கே முதலாவது நம்ம இங்கே வெளிப்படுத்திருக்கோம், எல்லாவற்றுக்கும் மேலாக இந்த ஆத்மீக ரட்சிப்பு அனுபவத்தை தேடிக்கிட்டு மிச்சம் உள்ளதெல்லாம் பார்க்கலாம். பார்த்துக்க, இது மட்டும்தான் உன்னோடு கூட நித்தியத்துக்கு கொண்டு போகிற அனுபவம். அல்ல இல்லையா? வேற எல்லாம் பணம், சொத்து, புருஷன், மனைவி, பிள்ளை ஒன்றும் வராது. மறந்துடாத, இதை மறந்துடாத. இப்போ பலமாக பிடிச்சிக்க, தேவையானது ஒன்றே. மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிஞ்சுக்கிட்டா பார்த்தியா? இது மாதிரி இந்த நல்ல பங்கம் இயேசுவையும் அவருடைய உபதேசங்களையும் ஆவியையும் அப்போஸ்தலர் அஸ்திபாரத்தையும் இதை பார்க்குறீங்க இல்லையா? கர்த்தருடைய பந்திங்கிற ஆழமான அனுபவத்தையும், இது வரும் சடங்காச்சாரம் கிடையாது. பார்த்துக்க, அதுக்குள்ள ஆழமான விஷயம் இருக்குது. அதுக்கு அடிப்படையாக வச்சிருக்கு. பழைய ஏற்பாட்டில் அந்த விலங்கு பலியை செலுத்தி அதை சாப்பிடுவாங்களாம். அந்த குற்ற நிவாரண பலியாக செலுத்தினா கொஞ்சத்தை எரிக்கணும், மிச்சத்தை சாப்பிடுவாங்க. பஸ்கா பலி சாப்பிடுவாங்க. இது மாதிரி தான் இயேசு சொன்னார், இனி அந்த மாதிரி விலங்குகளை அடித்து சாப்பிடாண்டாம், நானே உங்களுக்காக பலியாறேன். என் சரீரத்துக்கு பகரமாக அப்பத்தையும் ரசத்தையும் அவர் எடுத்து, இது என்னுடைய ரத்தத்துக்கு ஒப்பாக இருக்கிறது, சரீரத்துக்கு ஒப்பாக இருக்கிறது, பரிசுத்த ஆவியானவர் வந்து அதை ஐக்கியப்படுத்துவார். சொல்லிட்டேன் இல்லையா? அவங்களுக்கு இந்த அனுபவங்களை ஆராதனையை நமக்கு கொடுத்துருக்கிறார். ஆகவே பயத்தோடும் பக்தியோடும் ஒன்று சொல்கிறேன், உலகத்தில் வாழ்க்கையில் மிக சக்தி வாய்ந்த ஒரு உபதேசத்தையும் ஒரு அனுபவத்தையும் இன்று நீங்கள் அனுசரிக்கிறதுங்கிற மறந்துடாது. அல்ல இல்லையா? இது கடையில் மற்ற காப்பி குடிச்ச மாதிரி விவகாரம் கிடையாது. பயத்தோடும் பக்தியோடும் தாழ்மையோடும் அர்ப்பணத்தோடும் சொல்கிற ஒரு முக்கியமான விஷயம், பரிசுத்தவான்கள் அதில் பங்கெடுக்க சொல்லலை, பரிசுத்த ஆகும்படி தான் பங்கெடுக்க சொல்லியிருக்கு. ஆனால் பயபக்தியோடும் பாவ அறிக்கையோடும் மனம் திரும்புதலோடும் பங்கு பெற சொல்லியிருக்கு. சரியா? விளையாட்டாக எடுக்காத. இதாவது முடிச்சிடுறேன். இப்போ இந்த கர்த்தருடைய பந்தியில் நீங்கள் பங்கெடுக்கிறீங்க. இனிப்போ நீங்கள் மாதத்துக்கு செய்கிறீங்களா, வருஷத்துக்கு செய்கிறீங்களா நமக்கு தெரியாது. அடுத்த கர்த்தருடைய பந்தி அனுசரிக்க முன்பதாக நீங்கள் இயேசுவை போன்ற சாயலில் ஒரு குறிப்பிட்ட அளவு வளர்ந்துருக்கணுமா? அடுத்தது அடுத்த கர்த்தருடைய பந்தியில் பிறகு இன்னும் வளர்ந்துருக்கணும். அப்போ எத்தனை கர்த்தருடைய பந்தி நீங்கள் அனுசரிக்கிறீர்களோ அந்த அளவு இயேசுவை போல உள்ளான ரீதியிலும் புறம்பான ரீதியிலும் நீங்கள் மாறுகிறவர்களாக இருந்தாதான் இந்த கர்த்தருடைய பந்தி உங்கள் வாழ்க்கையில் அர்த்தமுள்ளதாக இருக்குன்னு அர்த்தம். புரியுதா? அல்லாமல் விளையாட்டுத்தனமா என்ன செய்யாத அனுசரிக்காது. அப்போ ஆண்டவர் உயிரோடு எழும்பி, தேவன் அவரை எழுப்பி நம்மை எழுப்புவதற்கு சதாகாலம் உயிரோடு இருக்கிறேன்னு நடத்தியிருக்கார். அவருடைய இரத்தத்தையும் மாம்சத்தையும் கூட நமக்கு தந்திருக்கிறார். ஒரு பூரண உயிர்த்தெழுதல் நிச்சயத்தை, அதான் முதலாம் உயிர்த்தெழுதல்னு சொன்னேன். பரிசுத்தவான்கள் முதலாவது எழுந்திருப்பாங்க, உயிரோடு இருக்கவங்க போவாங்க. அந்த இல்லை தான் நான் பேசிகிட்டு இருக்கிறேன். நிச்சயத்தையும் நமக்கு கொடுத்திருக்கிறார். இந்த வசனங்களின்படி கர்த்தர் உங்களை தொடர்ந்து ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.